எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கதைக்கிற விளங்குதோ? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஓகே, இந்த சட்டமானி இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகத்தால நிகழ்த்தப்படுகின்ற சட்டமானி நுழைவுத் தேர்வுக்கான மொழித்திறன் வகுப்பு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 4 பேப்பர்ஸும் வந்து வண்ணவர் உடையதா இருக்கும். மற்ற சப்ஜெக்டுகளும் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு மொழித்திறன், இந்த மொழித்திறன் அப்படின்றத பற்றி நான் ஒரு குட்டி விஷயம் உங்களுக்கு சொல்லி போட்டு இந்த வகுப்பை தொடங்குறேன். இந்த பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய அனுபவம் இருக்குது. ஏன்னு சொல்லிக்கிட்டா, இந்த எல்எல்பி எக்ஸாமுக்கு வந்து நான் 2 தடவை நான் தோற்றி இருக்கிறேன். ஸோ கடந்த முறையும் போன வருஷமும் கூட தோற்றினால் செலக்ட் ஆகிருக்குது. ஓகே, அதில் என்னன்னு சொல்லி கேட்டால், எனக்கு மொழித்திறனுக்கு வந்து 91 மார்க்ஸ் தான் போட்டிருக்கணும். 91 மார்க்ஸ் எனக்கு. ஸோ 9 மார்க்ஸ் இல்லை. ஸோ இப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷத்துக்கு மேலாக தமிழை படிப்பிச்சு கொண்டிருக்கிறது. பிஏ ஸ்பெஷல் டிகிரி, பெண்ணாங்கால பிஜிடி பெறுதேனியா, எம்ஏ பெறுதேனியா, இப்படின்னு சொல்லி நிறைய இதுகளில் வந்து அனுபவம் இருக்கின்ற ஒரு மொழியை வந்து அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு கிட்ட நான் பிரைவேட்டாயும் சரி, ஆசிரியர் சேவையில மிக குறைஞ்ச காலம், மற்றும்படி பிரைவேட்டாக கூட படிப்பிச்சு கொண்டிருக்கிற காலம். ஸோ இப்போ இதில் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, எனக்கே 9 மார்க்ஸை வெட்டி இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் இதில் கண்டிப்பா என்னென்னு சொல்றது, இப்போ ஒரு மொழி தேர்ச்சி உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இருந்தா இன்னும் அதிகரிச்சு கொள்ளுங்க. ஏன்னு சொல்லிக்கிட்டா, மிக கடுமையான போட்டி இருக்கின்ற ஒரு நுழைவுத் தேர்வு இது. அதை தாண்டி இதுல மொழித்திறன் மற்ற பேப்பர் உண்மையிலே செய்யக்கொள்ள, இந்த முறை எல்லாம் ஈஸி, மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் ஓகே. மற்ற ஆங்கில அறிவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆங்கில பேப்பர்ஸ்களும். ஸோ எல்லாருமே இதுக்குள்ள இருக்கிறார்கள். கண்டிப்பா எல்எல்பி என்ட்ரன்ஸ் டைம் இருக்கலாம், சம்டைம் வேற எக்ஸாம் எழுத போறாக்களும் இருக்கலாம். இப்ப எம்எஸ் எழுத போறாக்களும் இருக்கலாம், அல்லது இனி கோல் பண்ண போற ஜிஎஸ் எக்ஸாம் எழுத போறாக்களாயும் இருக்கலாம். சரிதானே? ஸோ சட்டமானி எழுத போறாக்கள்ண்டா மற்ற எக்ஸாம் எல்லாத்தையும் விட உண்மையிலேயே பேப்பர்ஸ் பார்க்கறது சில விட ஈஸியா இருக்கும். இப்ப நீங்கள் மாடல் பேப்பர்ஸ் பார்த்திருப்பீங்க, இல்லாட்டி ஏற்கனவே நடந்த பாஸ் பேப்பரை கூட எல்எல்பியில பேப்பர் பார்த்திருப்பீங்க. சரிதானே? சட்டக்கல்லூரியின் பேப்பர்ஸும் இருக்குது, ஓப்பன் யூனிவர்சிட்டியோட பேப்பர்ஸும் இருக்கு. ஸோ இப்போ 2 பேப்பர்ஸ்லும் ஈஸியா தான் இருக்கு. அப்ப நாங்களும் அப்படித்தான் ஈஸி தான் அப்படின்னு வச்சுக்கொண்டுதான் அங்கேயும் போறது. அப்ப இந்த எங்கே அந்த மார்க்ஸ்கள் குறைபடம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டா, இந்த கட்டுரைகள் எழுதுறது வலு அவதானமா எழுதியிருக்கோம் என்று சொல்லி கேட்டா, அதுலதான் மார்க்ஸ்கள் பெருமளவில 3-4 மார்க்ஸ் சொல்லி குறைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அதுக்குள்ளதான் இருக்கிறது. சரிதானே? இப்ப அப்படியான பகுதிகளை மிக அலர்ட்டா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுங்க. மற்றது சில வேளை ஒன்வேர்ட் ஆன்சர்கள் கூட இப்ப நாங்கள் ஒன்று நினைச்சு சொல்லிக் கொள்ளலாம். ஏன்னு சொல்லிக்கிட்டா, இப்ப சரியான எழுத்துக்கள் பற்றி இருக்குது. சரியான எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது, அல்லது சரியான சொற்பதங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுலயும் இப்ப நாங்கள் இலக்கணத்தின்படி ஃபுல்லா நின்று கொள்ளுவோம். ஆனா அவங்க இலக்கணத்தை தாண்டி ஸ்கீம் ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல போற எல்லாமே இலக்கண சிஸ்டம் படி தான் சொல்ல போறேன். எனக்கு ஸ்கீம் சிஸ்டத்தின்படி சொல்ல தெரியாது. ஏன்னு சொல்லி கேட்டால், இது சரி இது பிள்ளை, இதுக்கான ரீசன் என்கிட்ட இருக்குது. சரிதானே? அப்ப நான் அந்த வியூல தான் உங்களுக்கு கிளாஸ் கொண்டு போறேன். மற்றது வந்து உங்களுக்கு இந்த மொழித்திறன் வந்து கிட்டத்தட்ட ஒரு படிமுறை அமைப்புல இருக்க போகுது. படிமுறை அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்களுக்கு வரக்கூடிய பகுதிகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு மொழித்திறன் பேப்பர்ஸுக்குள்ளே என்னென்னலாம் உள்ளடங்கும் தெரியும். ஒத்த கருத்து சொல் உள்ளடங்கும், எதிர்கருத்து சொல் உள்ளடங்கும், எதிர்ப்பாச்சொல் உள்ளடங்கும், இணைமொழிகள், மரபு தொடர்கள், பழைமொழிகள், அதை தாண்டி அறிஞ்சொற்றொடர்கள், இரட்டை கிளவிகள், அப்புறம் அதுகளையும் தாண்டி பாத்தீங்கன்னா சரியான சொற்களை தெரிவு செய்யறது, அகரவரிசைப்படுத்துறது, இப்படி ஒரு நகர்வு இருக்குது. உள்ளீட்டு விடயங்கள் வந்து நிறைய இருக்கு. சோ அது எல்லாத்தையும் நாங்கள் உள்ளடக்கி ஒரு தனித்தனி படிமுறையாக படிக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 16 படிமுறை படிக்க போறோம். முதல் ஒரு வகுப்பிலே ஒரு படிமுறை என்ற அடிப்படையில சம்டைம் உங்களுக்கு 1.5 மணி நேரம் இருக்குது, ஒரு கொஞ்சம் நேரம் கூட இருக்கும்னு சொல்லி கேட்டா, ஒரு
15-20 நிமிடத்துக்கு மேலாக இருக்கும்னு சொல்லி கேட்டால் நாங்கள் இன்னொரு படிமுறையையும் பார்த்துக் கொள்ளலாம். மற்றும்படி உங்களுக்கு ஒரு வகுப்பில் வந்து ஒரு படிமுறை என்ற அமைப்பில் இந்த கிளாஸை நான் கொண்டு போற பிளான்ல இருக்கிறேன். அப்புறம் ஒரு என்ன ஓகே அந்த 15-16 படிமுறையும் முடிஞ்ச பிறகு நாங்கள் மாடல் பேப்பர்ஸுக்கு வரும். மாடல் பேப்பர்ஸ் சொன்னா கொஞ்சம் நிறைய செய்வோம். எல்எல்பி இந்த பேப்பர்ஸையும் செய்து கொள்வோம். இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டி பேப்பரையும் செய்வோம். அதே நேரத்தில் வந்து சட்டக்கல்லூரி பேப்பர்ஸும் இருக்கு, மொழித்திறன் அதையும் செய்து கொள்வோம். இதை தாண்டி வேற வேற பரீட்சைகளுக்கான மொழித்திறன் பேப்பர்ஸ் இருக்கு, அதையும் கொஞ்சம் செய்வோம். மாடல் பேப்பர்ஸ்லையும் கொஞ்சம் செய்வோம். ஸோ எப்படியோ இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு உங்களுக்கு அந்த பரீட்சைக்கு நீங்கள் நுழைகிறதுக்கு. ஸோ அப்போ அது வரைக்கும் அந்த எக்ஸாம் வந்து செய்து கொள்வோம். அதுக்குரிய இந்த பயிற்சியை வந்து நாங்கள் முறையா பார்ப்போம். வீட்டில் ஒரு வகுப்பு தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட மாதத்துல 4 படிமுறை செய்யலாம். 16 படிமுறை சொன்னா 4 16 4 மாசம் எடுக்கும். அதுக்குள்ளே அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 2ஆம் 3ஆம் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி வரலாம். உங்களுக்கு அப்போ அந்த டைம் ஜனவரியில் பிப்ரவரி தான் அந்த எக்ஸாம் உங்களுக்கு வர பார்க்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் இருக்கு முழுமையா. அந்த மாசத்துக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் படிக்கக்கூடியதை படிச்சுக்கொள்ளும். ரைட், ஓகே. இப்ப இதுல நீங்கள் பார்க்க போறது உங்களுக்கு பெருமளவிலான கேள்விகள் வந்து ஆப்ஷனோடையும் பெரும், ஆப்ஷன் இல்லாமலும் இருக்குது. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு தரப்போற இந்த படிமுறைகள் எதுலையுமே வந்து பெருமளவில ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் விட சொல்லுவோம், சரிதானே? என்ன ஆப்ஷன் இருந்தா அது அதிர்ஷ்டவசமாகவும் இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் கொண்டு வரலாம் அப்படின்றது இல்ல. 4 ஆப்ஷன் இருந்தா 4 பேர் சொன்னாலே விட வந்துடும். அப்படி இல்லாம கொஞ்சம் உங்களுடைய புத்திக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து நாங்கள் படிக்க போறோம் இந்த பேப்பரை. ஸோ இவ்வளவுதான் விஷயம். நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்ல போற அறிமுக விஷயம் இதுதான். ஓகே, எல்லாரும் கருத்து தெளிவா விளங்கினதா? எஸ் சார். ரைட். எஸ் சார். இப்ப நாங்க பார்க்க போற விஷயத்த பாருங்க. பட் இது சம்பந்தமான மேலதிகமான டவுட்டுகள் உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கும்னு சொல்லி கேட்டா என்னட்ட நீங்கள் ஒவ்வொரு 5 கேள்வியும் முடிய கேட்டுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு 5 கேள்விக்கு நான் உங்களுக்கு டைம் தரலாம், நீங்கள் என்னட்ட கேட்கறதுக்கு, சரிதானே? ரைட். கேள்வி நம்பர் 1. சிரித்த பங்கயம் ஒத்த செங்கன் ராமன். சிரித்த பங்கயம் ஒத்த செங்கன் ராமன், சரிதானே? இதுல பங்கயம் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன? மற்றது இன்னொரு விஷயம், இதுல கிட்டத்தட்ட ஒரு 40 பேப்பர் கேள்வி கிட்ட கிடக்குது. தனித்தனியா நீங்க பாத்தீங்கள் என்றால் 40 கேள்வி கிட்ட கிடக்குது. இந்த 40 கேள்வியும் வந்து நிறைய பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்து போட்டது. ஆப்ஷனை வெட்டி போட்டு, சரிதான, ஆப்ஷன் இல்லாம உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அப்ப ஏற்கனவே இந்த கேள்விகள் எல்லாம் எங்கேயோ ஒரு பேப்பர்ஸ்ல நீங்கள் பார்த்த கேள்விதான், பேப்பரை பார்த்தாக்களுக்கு. ஓகே. சிரித்த பங்கயம் ஒத்த செங்கன் ராமன். இங்கே பங்கயம் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. என்ன பங்கயம் சொல்லி கேட்டா என்ன நினைக்கிறீங்க? தாமரை. பங்கயம் என்றா தாமரை. கேள்விப்பட்டிருந்தீங்களா? பங்கயம் அப்படின்னு சொல்லி கேட்டா தாமரை. பங்கயம் என்றா தாமரை. ஓகே. சிரித்த பங்கயம் ஒத்த செங்கன் ராமனை என்றது வந்து பங்கயம். பங்கயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது வந்து தாமரை அப்படின்ற வேர்ட்ஸ் கரெக்ட். ஓகே. எடுத்த வச்சு டக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த பேப்பர் சேர்க்கனே பார்த்து நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்க? ஒரு தடவை பார்க்கல இன்னும்? இல்ல சார். இல்லாத வரைக்கும் சந்தோஷம். ரைட். 2வது கேள்வி. காலையிளம் பருதியிலே அவளை கண்டேன். இந்த காலையிளம் பருதியிலே, அதுல பருதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது என்ன? சூரியன். டைப் பண்றேன், கொஞ்சம் பொறுங்க. வேர்ட் எடுத்து கொண்டு இருக்கிறேன். அது பிடிஎஃப் எடுத்து போட ஸ்கிரீனுக்கு பாருங்க. கொஞ்சம் ரைட், ஓகே. பாருங்க. ரைட், ஓகே. இப்ப நான் உங்களுக்கு டைப் பண்ணி விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். ரைட். முதலாவதா நாங்கள் பார்த்த சிரித்த பங்கயம் ஒத்த செங்கன் ராமன் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னன்னு சொல்லி செங்கன் ராமனுக்கு நாங்கள் ஆன்சர் பார்த்து இல்ல பங்கயம் என்றது வந்து தாமரை அப்படின்ற பார்த்திருக்கோம், சரிதானே? பங்கயம் என்று சொல்லி கேட்டால் தாமரை என்ற வாய்ஸ் சம்டைம் கிளியர் இல்லாத ஆட்களுக்கு பிரயோசனமா இருக்கு. ரைட். 2வது அடுத்ததை கவனிச்சு கொள்ளுங்க. காலையிளம் பருதியிலே அவளை கண்டேன். பருதி அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன? சூரியன். வெரி குட். பருதி என்றா சூரியன். பருதி என்றா வட்டம் என்ற பொருள் இருக்குது, சரிதானே? அழகண்ட பொருள், பல பொருள். ஆனா அந்த பாடல்கள்ல ஒவ்வொரு இதுலயும் என்னென்ன வருது அப்படின்றத வந்து மிக அவதானமா பார்த்து கொள்ளுங்க, சரிதானே? சோ சூரியன் அப்படின்ற வேர்ட்ஸ் வருது. ஓகே. குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். வடு அப்படின்னு கேட்டால் என்ன? தவறு. வடு என்றால் தவறு, அப்படியா?
பிழை தண்டனை சொல்லுங்க. பிழை பிழை பிழை. வேற? தண்டனை தண்டனை. இது எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்களா? இது குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். திருக்குறள்ல வந்து செங்கோன்மை என்று திருக்குறள்ல வந்து செங்கோன்மை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்துல ஒரு குறள் இருக்குது. குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில். சரிதானே? அதாவது இந்த பொருள் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கள் என்றால், புறத்தே இருக்கின்ற, அதாவது தன்னை சூழ்ந்திருக்கின்ற குடிமக்களை எல்லாம் பாதுகாத்து அந்த குடிமக்களிடையே காணப்படுகின்ற தவறு அல்லது குற்றங்களை எல்லாம் நீக்குவது ஒரு அரசனுக்கு பழி கிடையாது. பழி இல்லை, அது அவனுடைய கடமை. இதை வள்ளுவர் சொல்றார். சோ இப்ப சொல்லுங்க, வடு என்றால் என்ன? பழிச்சொல். சொல்லுங்க, வடு என்றால் என்ன? பழி. பழி. குட். வடு என்றால் பழி. பழி இல்லை. குற்றம் கடிதல் வடு அன்று. குடிமக்களிடத்துல இருக்கின்ற தவறுகளை கடிதல் என்றா நீக்கிறது. நீக்கிறது வந்து வடு அன்று, பழி இல்லை. அது வேந்தனுடைய தொழில், கடமை. சரிதானே? அவ்வளவுதான். 4வது கேள்விய பாருங்க. மறுப்பூசியாக மரம் கனல் வேல் மன்னர். இதுல மறுப்பென்றால் என்னன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. தெரிஞ்சாக்கள்? மறுப்பூசியாக மரம் கனல் வேல் மன்னர், மறுப்பென்றால் என்ன? தெரியாத பொறுத்து இருக்கும். இடத்துல 47 பேர் இருக்கிறீங்க. கேள்விப்பட்டீங்களா? இந்த பாட்டு எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்களா? கொம்பு. சொல்லுங்க, என்னது? கொம்பு. கொம்பண்டா? தந்தம். தந்தம். யானை தந்தம். யானை தந்தத்தை குறிக்கிறது. தந்தம். தந்தம்ண்டா அது கொம்பு. சரி, கொம்பு பிழை கிடையாது. சரிதானே? ஆனா அந்த யானை என்று சொல்லி கொம்பண்டா எல்லா கொம்பும் வந்துடும். ஆனா அது இல்ல. மறுப்புன்றது இங்க யானையினுடைய கொம்பத்தான் குறிக்கிறது. இது வந்து முத்தொள்ளாயிரம் அப்படின்ற இலக்கியத்துல வருகின்றது. மறுப்பூசியாக மரம் கனல் வேல் மன்னர் உருத்தகு மார்போலையாக திருத்தக்க வையகம் எல்லாம் எமது என்று எழுதுமே மொய்யிலை வேல் மாறன் களிறு. இந்த பாண்டிய மன்னன் ஆண்ஜான வந்து தன்னுடைய தந்தங்களை எழுத்தாணியாகவும், அதுதான் மறுப்பு ஊசியாகவும். ஊசி என்றா எழுத்தாணி. மரம் கனல் வேல் மன்னர், வீரம் கொழுந்து விட்டு எறிகின்ற பகை மன்னர்களுடைய மார்புகளை எல்லாம் எழுத்து ஓலையாகவும் கொண்டு, செல்வம் நிறைந்த இந்த உலகம் எல்லாம் எங்களுடைய பாண்டியனுக்குத்தான் சொந்தம், யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி உயில் எழுதுமா. உயிலண்டா உறுதி, காணி முடிக்கிறது. அந்த உறுதி மாதிரி சரியா எப்படி பகை மன்னர்களுடைய மார்புகள்ல தன்னுடைய தந்தங்களால எழுதும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? சோ மறுப்பு மீனிங் கொம்பு. கொம்புன்றது தந்தம், யானையினுடைய கொம்பத்தான் குறிக்கிறது. 5வது கேள்விய பாருங்க. சரிதானே? அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. அட்டாலும் என்றால் என்ன அர்த்தம்? அட்டாலும் அப்படின்றால் என்ன அர்த்தம்? சுட்டாலும். சுட்டாலும். நோ. வேற யாராச்சும்? இது ஔவையாருடைய பாடல். ஔவையார் சொல்றார், அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லார் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தருமென்றார். இந்த பாலை எப்படித்தான் நாங்கள் நல்லா முருக காய்ச்சினாலும் அதனுடைய சுவை என்றது எப்பவுமே குன்றி போற ஒன்று கிடையாது. காய்ச்ச காய்ச்ச நல்லையா சுவைக்கும். அதே மாதிரித்தான் மேன்மக்களும் எவ்வளவுதான் தங்களுடைய நிலையில இருந்து, செல்வத்தில இருந்து இழந்து இழந்து வறுமை நிலையை அடைந்து கொண்டாலும் தங்களுடைய நிலையில இருந்து அவர்கள் மாற மாட்டார். சங்கு சுடச்சுட வெண்மதார மாதிரியும் பால் நன்றாக காய்ச்ச காய்ச்ச சுவைதார மாதிரியும்
மேன்மக்களும் என்னதான் வறுமை வந்தாலும் என்னதான் துன்பம் வந்தாலும் தங்களுடைய நிலையில இருந்து வலுவ மாட்டார்கள். இதுதான் ஔவையார் சொல்றது. இப்ப சொல்லுங்க, அட்டாளம் என்றால் என்ன அர்த்தம்? காய்ச்சினாலும். காய்ச்சினாலும். குட். காய்ச்சுறது, பால காய்ச்சுறது. அதை அப்படியே சொல்லணும். அட்டாலும் என்றால் காய்ச்சினாலும் என்று சொல்லணும். காய்ச்சினாலும். ரைட், பிடிச்சிட்டீங்க. அடுத்ததை பார்ப்போம் இருக்கா. ரைட், இந்த 5லயும் யாருக்கும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் 5 கேள்வி முடிச்சுட்டேன். இந்த 5லயும் டவுட் இருக்கா? ஏன் இது வராது, இல்ல இதுதான் வருமோ கட்டாயம் அப்படின்னு சொல்லி மாதிரியான டவுட் இருக்கா? சார் அந்த வடுவண்டதுக்கு சார் அந்த தீயினால் சுட்டவன் உள்ளார் மாறாது அதுலயும் வடுவண்டு வருது தானே? விலங்கையில அந்த வடுவண்டது இருக்குது 3வது. ஓமோ. ஓ அதுல அந்த தீயினால் சுட்டவன் உள்ளாறு மாறாது நாவினால் சுட்ட வடுவண்டு வருது. ரெண்டும் ஒரே பொருளா? ஓ இல்ல இல்ல, அங்க பொருள் வேற. தீயினால் சுட்டவுன் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு. சரிதானே? அதாவது தீயால உண்டாகி இருக்கின்ற காயம், அந்த காயம் ஆறி போய்விடும், அது உடம்பு ஆத்தி விடும். ஆனா நாக்கால சுட்டவடு, நாக்கால சொல்லிய வார்த்தைகள், ஒரு ஆளை நாங்கள் பழிச்சு பழிச்சல துன்புறுத்தி சொல்லுகின்ற வார்த்தைகள் எப்பவுமே ஆறி போறது கிடையாது. அப்ப அங்க வடுகின்றது காயத்தை குறிக்கிறது. காயம், உடலுக்குண்டான காயம், மனதுக்குண்டான காயம். உடலுக்குண்டான காயம் ஆறி போய் விடுமாம். ஆனால் வார்த்தைகளால மனதுக்குண்டான காயம் அப்படிங்கிறது எப்பவுமே ஆறாதுன்ற. சோ அங்க வடுகென்றால் காயம், இங்க வடுகென்றால் பழி. நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒரு இது தமிழ் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. சரிதான? திரிசொல் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்குது. கற்றவர்களால மட்டும் புரியக்கூடியதான சொற்களை உள்ளடக்கியவை. அது பல பொருள் தருகின்ற ஒரு மொழியும் இருக்குது, ஒரே பொருள் தருகின்ற பல மொழிகளும் இருக்கின்றது. புரியுதா? ஓகேயா? ஓகே சார். ரைட். அப்ப வேற யாருக்கும் 5லயும் டவுட் இல்ல? 6வது கேள்விக்கு போறேன். பெருஞ்செல்வர் இல்லத்து நல்கூர்ந்தார் போல வருஞ்செல்லும். அதாவது பெருஞ்செல்வர் இல்லத்து நல்கூர்ந்தார் போலையா. சரிதானே? இதுல நல்கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன அர்த்தம்? பெருஞ்செல்வர் இல்லத்து நல்கூர்ந்தார் போல. நல்கூர்ந்தார் என்றால் என்ன தெரியுமா? நல்கூர்ந்தார் தெரியாது. ஓகே. இந்த பாட்டு முத்தொள்ளாயிரம் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற இலக்கியத்துல இருக்குது. பாட்டை கவனிங்கோ. என்னன்னு சொல்லி கேட்டால், ஆய்மணி பைம்பூன் அலங்குதார் கோதையை காணிய சென்று கதவடைந்தேன் நாணி பெருஞ்செல்வர் இல்லத்து நல்கூர்ந்தார் போல வரும் செல்லும் பேரும் என் நெஞ்சு. ஆய்மணி பைம்பூன் அலங்குதார் கோதையை காணிய சென்று கதவடைந்தேன் நாணி பெருஞ்செல்வர் இல்லத்து நல்கூர்ந்தார் போல வரும் செல்லும் பேரும் என் நெஞ்சு. ஆராயப்பட்ட முத்துமணிகளாலான மாலையை அணிந்தவன் சேரமன்னன். அந்த சேரமன்னன் உலா வருகின்ற பொழுது அவன் மேல கொண்டிருக்கிற காதலினால நான் அவனை பார்க்கிறதுக்காக என்னுடைய வீட்டுக்குள்ள இருந்து கதவு வரைக்கும் ஓடோடி போகின்ற. கதவுக்கு கிட்ட போன உடனே எனக்கு வெட்கம் வந்து விடுது. என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு ஆண் மகன். அப்ப வெட்கம் வருகின்ற பொழுது நான் என்ன செய்கின்றேன் என்று சொல்லி கேட்டால் மீண்டும் திரும்பி விடுகிறேன் வெட்கத்தால. மறுபடியும் எனக்கு காதல் தூண்டுகின்றது. நான் ஓடி ஓடி போறேன் அவனை பார்க்கறதுக்கு. வெட்கம் வருது, திரும்பி விடுறேன். மறுபடியும் காதல் தூண்ட போறேன், வெட்கம் வருது, திரும்பி விடுறேன். சோ இப்ப இந்த நிலையை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால், நிறைந்த செல்வங்களை படைத்த ஒருவருடைய வீட்டுக்கு வறியவர் ஒருவர் வறுமை தூண்ட போகின்றார். எப்படியாவது காசு கேட்டு வேண்டிடணும் என்று சொல்லி. ஆனா எப்படி கேட்கறது கூச்சமாக இருக்கும். அந்த கூச்ச நிலையின் காரணத்தினாலே அவர் என்ன செய்தார்? திரும்பி விடுவார். மறுபடியும் வறுமை தூண்ட போவார், கூச்சமாக இருக்கும், திரும்பி விடுவார். மறுபடியும் வறுமை தூண்ட போவார், கூச்சமாக இருக்கும், திரும்பி விடுவார். இப்படியாக என்னுடைய மனம் அங்கையும் இங்கையும் என்று சொல்லி போகிறதும் வருவதுமாக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது என்றார் தலைவி.
சோ இப்ப சொல்லுங்க, நல்கூர்ந்தார் என்றால் யார்? புரியல. ஏழை. உயிருள்ளவர். ஏழை. பெரியவர்கள். ஏழை ஏழை ஏழையோட பொருந்தத்தக்கனே சொல்லுங்க. அந்த வேர்ட்ஸ் எப்படி வரும்? வறியவர்கள். வறியவர். குட், வெரி குட். அதுதான் வேர்ட்ஸ். வறியவர். பரவாயில்ல. அப்ப உங்களுக்கு பாட்டு சொன்ன உடனே, விளக்கம் சொன்ன உடனே அதன் பொருள் வருது. இங்க என்று பார்த்து பிடிக்கிறீங்க. சரிதானே? அதுண்ட கொஞ்சம் உங்களுக்கு இதுல இதெல்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல கேட்கப்பட்ட கேள்விகள் என்றதுனால நீங்கள் அது இத கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமா நீங்கள் பார்க்க இன்னும் பிடிச்சிருவீங்க. அது ஓகே, எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிற, அப்ப அதுக்கு இப்படியான பொருள்கள் வரலாம்னு சொல்லி. ரைட். 7வது கேள்வி. கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோம். கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோம். சொல்லுங்க, கட்டுரை என்றால் என்ன? விளங்கியல? மானம். கட்டுரை என்றால் மானம். கதி இலக்கினம் அப்படி. கதி இலக்கினம் கட்டுரை இலக்கிலும் மானம். சொல்லுங்க, தெரியுமா யாருக்காச்சும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த உண்மை. கொள்கை கொள்கை கொள்கை? கொள்கை வரையில. வேற உண்மை. என்னது? கட்டுப்படல். கட்டுப்படல் இல்ல. வேற யாரோ முதல்ல சொன்ன நீங்கள். என்னது? வாய்மை. வாய்மை. யா, உண்மை. அதுவும் கிட்டத்தட்ட ஓகே. வாய்மை அல்லது உண்மை அல்லது சத்தியம், இவையெல்லாம் கட்டுரையை குறிக்கிறது. கதி இலக்கினும் கட்டுரை இலக்கினோம். சரிதானே? இந்த அரிச்சந்திரன் அரிச்சந்திரன் கதைகள் பெரும்பாலான தெரிய மாட்டேன் நினைக்கிறேன். தெரியுமா? தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? படிச்சிருக்கிறீங்களா? அரிச்சந்திரனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓ சார், ஓலவல்ல இலட்சியமும் சமநோக்கம்ல படிச்சு. பாடத்துல இருக்கிறீங்களா? ஓலவெல்ல படிச்சிருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு தெளிவா தெரியும். அர்ஜுனன் தன்னுடைய நாடு நகர் எல்லாத்தையும் இழந்து, கட்டிய மனைவியை இழந்து, பெத்த மகனையும் இழந்து ஒரு சுடுகாட்டில புலியனாக இருப்பான். அப்ப மனைவி ஓடி வருவாள். இறந்து போன தன்னுடைய மகனை அப்படியே தூக்கி கொண்டு சுடுகாட்டுல போட்டுட்டு எரிக்கோணும் அண்டுவாள். சரிதானே? அப்ப எரிக்கோணும் சொல்லி வரைக்கும் என்ன நடக்கிறது? ஓகே, 2 பேரும் என்னன்னு சொல்றது, பிரிவினால எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய துன்பங்கள் எல்லாம் பட்டு சரிதானே மகனை எரிக்கிறதுக்கான நிலை வருகின்றது. எங்க அரிச்சந்திரன், சந்திரமதி, மகன் லோகிதாசன் என்ற 3 பேரும் அந்த சுடலைக்குள்ள இருக்கிறார்கள். மகன் இறந்து போய் கிடக்கிறான். அரிச்சந்திரனும் சந்திரமதியும் துன்பத்தினால வாடி போயிருக்கிறார்கள். இதுல இந்த வறுமைக்கெல்லாம் இப்படியான நிலைக்கெல்லாம் காரணமாக விளங்கி கொள்ளக்கூடியவர் யார் என்று பார்த்தா விசுவாமித்திரர். விசுவாமித்திரருக்கும் அரிச்சந்திரனுக்கும் இடையில ஒரு போட்டி. எப்படியாவது அரிச்சந்திரனை நான் பொய் சொல்ல வைத்து விட வேண்டும். எங்க வசிஷ்டருக்கும் அவருக்கும் இடையிலான போட்டியில அரிச்சந்திரனை துன்புறுத்துகின்றார். எப்படியாவது ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு. சரிதானே? அப்ப சிச்சுவேஷன், மகன் இறந்து போய் கிடக்கிறான். மனைவியினுடைய கழுத்தையும் அரிச்சந்திரன் வெட்ட வேண்டிய ஒரு சூழல். அரிச்சந்திரன் அப்படியே வாளோட நிற்கிறான் ஒரு புலியனாக. இந்த தருணத்துல விசுவாமித்திரர் தோன்றார். தோன்றி கேட்கிறார் அரிச்சந்திரனை பார்த்து, அரிச்சந்திரா, ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு. ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு. நான் உன்னுடைய இழந்த நாடு நகரங்கள் எல்லாத்தையும் உனக்கு திருப்பித்தார். உன்னுடைய மனைவியை நான் கொலை தண்டனையிலிருந்து விடுவிக்கிறேன். இறந்து போன உன்னுடைய மகனது உயிரை நான் உனக்கு திருப்பித்தரலாம். உன்னுடைய நாடு நகர் செல்வம் அது இது எல்லாத்தையும் இழந்து பழையதை விட இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் உன்னை வைக்கிறேன். எனக்கு நீ சொல்ல வேண்டியது ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லு. நாங்கள் எல்லாம் புத்தகம் அடிச்சு கொடுத்திருக்கோம் பொய் என்ன. ஆனால் அரிச்சந்திரன் சொல்றான் என்னென்று கேட்டால், பதி இழந்தனம் பாலன இழந்தனம் படைத்த நிதி இழந்தனம் இனி நமக்கு உளது என நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோம் என்றான். மதி இழந்து வாயிழந்து அருந்தவன் மறைந்தான். எல்லாத்தையும் இழந்துட்டான். பதி இழந்துட்டம், பாலன இழந்துட்டம், படைத்த நிதி இழந்துட்டம். சரிதானே? இனி நமக்கு என்று இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான் கதி. கதி என்றால் என்ன? இறந்ததன் பிறகு எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த சொர்க்கம். சரிதானே? வேணுமென்றா அதையும் இழக்கிறோம். எங்களுக்கு அதுவும் வேண்டாம். அதான் கதி இலக்கினம். கட்டுரை இலக்கிலோம். வாய்மை, உண்மை, சத்தியம், அதை மட்டும் நாங்கள் இழக்க தயாரா இல்லை. மதி இழந்து வாயிழந்து அருந்தவன் மறைந்தான். இனி என்னத்தான் நான் கேட்கிறது? இனியும் இந்த சிச்சுவேஷன்ல போய் சொல்லாதவன் இனி எப்பாவது சொல்லுவானா என்று அந்த விஸ்வாமித்திரனும் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போனான.
இது இந்த பாடல் இடம்பெற்ற சிச்சுவேஷன். சோ அப்ப கட்டுரை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது வந்து சத்தியம் அல்லது வாய்மை அல்லது உண்மை என்ற வேர்ட்ஸ்ல நீங்க சொல்லிக் கொள்ளலாம். ஆப்ஷனோட தரேக்க வலு அவதானமா பார்த்து கொள்ளுங்கோ. இப்ப வாய்மையும் தந்து உண்மையும் தந்து சத்தியமும் தரேக்க சத்தியத்தை நீங்க சூஸ் பண்ணணும். அந்த டார்கெட் வேர்ட்ஸ் வந்து சத்தியம். அதுக்காக அவளாத்தையும் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஆப்ஷன் தரேக்க வலு அவதானமா பாருங்க. என்ன நீங்க கண்ணை மூடிக்கொண்டு ஒரு ஆப்ஷனை தெளிவு அந்த கொஞ்சம் பொருந்தியதை விட்டுருவீங்க, தெரிவு செய்து விட்டுருவீங்க. ஆனால் மிக பொருத்தமான விட எங்கள பக்கத்துல இருக்கு. ஓகே, 8வது கேள்வியை கவனிங்க. சிறுமியின் சினையினும் நுண்ணியதே ஆயினும். சினை அப்படின்னு கேட்டால் என்ன? மீனினுடைய முட்டை. சினை என்றால் முட்டை, மீனுடைய முட்டை, அப்படியா? ஓகே, சினை என்று சொல்லி சொல்லப்படுவது வந்து முட்டை. சினை என்றால் முட்டை என்றது அர்த்தம். பல பொருள், சினைக்கு வந்து பல பொருள் இருக்கிறது. அதன் அடிப்படையில வந்து சரிதானே முட்டை அப்படின்றத குறிக்கின்றது. சரியா? ரைட். அதாவது சிறுமீன் சினையினும் நுண்ணியதே ஆயினும், சிறிய மீன் குஞ்சுகளுடைய முட்டையை விட மிகச் சிறியதே ஆனாலும் ஆலம் விதையானது அரசனோட சேர்ந்து 4 வகை படையும் அமர்ந்திருக்க ஓய்வை கெடுக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தை தாங்கி நிற்கக்கூடியது. சின்ன விழுதில்லை, சின்ன அந்த விதையிலிருந்து வருகின்ற ஆலமரம் அப்படின்ற அடிப்படையில வந்து இந்த பொருள் அமைஞ்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதுனால விட்டாச்சு. அடுத்தது, ஆசை கொண்டவர் அழிவது திண்ணம். திண்ணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன? உறுதி, நிச்சயம். ஓகே, திண்ணம் என்று சொல்லி கேட்டா உறுதி அல்லது நிச்சயம் என்று சொல்லி சொல்லிக் கொள்ளலாம். என்ன? ரைட், உறுதி. உறுதி என்ற வேர்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும். திண்ணம் என்றால் உறுதி. சரிதானே? ரைட். 10வது கேள்வி. எட்டுணை ஏனும் இரவாது தானீதல். எட்டுணை என்றால் என்ன அர்த்தம்? எல்லளவேனும். எள்ளளவேனும். வெரி குட். எல்சக துணை. எல்சக துணை. புணர்ச்சியலும் உங்களுக்கு இலக்கணத்துல இருக்கு. எல்சக துணை அப்படின்றத வந்து எட்டுணை என்று சொல்லி சொல்லுவார்கள். எட்டுணை என்றால் என்ன அர்த்தம் என்றா எள் அளவு. சரிதானே? வேணுமெண்டா நீங்க சேர்த்து சொன்னாலும் பிரச்சனை இல்லை. எள் அளவுண்டு. சரியா? ஓகே. அன்ன சத்திரம் 1000 அமைத்தல் ஆலயம். சத்திரம் என்றால் என்ன? மடம். சத்திரம் என்றால் மடம். வேற? விடுதி, மண்டபம். மண்டபம். வேற? தமிழ்ல இதுக்குரிய வேர்ட்ஸ் சொல்லுங்க பாப்போம். ஆச்சிரமம். ஆச்சிரமம். பொருந்தேன். தங்குமிடம். விளங்கல. தங்குமிடம். தங்குமிடம். விடுதி எல்லாம் வந்துடும். சரியா வந்துடும். வேற? 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 இனிய நீர் தன் சுனைகள் இயற்றல். அன்ன சத்திரம் 1000 அமைத்தல். ஆலயம் 10000 நாட்டல். பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல். அன்ன யாவினும் புண்ணியம் கோடியாம் ஆங்கே ஓர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். தான தருமங்களே உண்டு. இனிய நீர் தன் சுனைகள் இயற்றல். நிறைய இடங்களில் எல்லாம் சின்ன சின்ன நீர்த்தேக்கங்களை அமைச்சு ஆடு மாடுகள் போன்ற எல்லாத்துக்கும் வந்து தாகத்தை போக்கக்கூடிய தர்மம் முதல் தர்மம். 2வது அன்ன சத்திரம் 1000 அமைத்தல். நீங்க சொன்ன மடம் என்றதுதான் இந்த அன்ன சத்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க சொன்ன மடம் விடுதி எல்லாம் சொன்னீங்க. ஆனா அதுக்கு தமிழ்ல ஒரு வேர்ட்ஸ் இருக்குது, தெரியுமா? வறியவர்களுக்கு உண்டி உணவு எல்லாவற்றையும் கொடுத்து பாதுகாக்கக்கூடிய இடத்தை எப்படி சொல்றேன்னு சொல்லி ஒரு வேர்ட்ஸ் இருக்கு. என்ன வேர்ட்ஸ்? யாராவது சொல்லுவீங்களா? ஆதலர் சாலை. வெரி குட். குட் நிவேதி. ஆதுலர் சாலை. அதுதான் அந்த வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸை தான் இங்க கொண்டு வருவோம். சரிதானே? நீங்கள் என்ன வேர்ட்ஸ் சொன்னாலும் இந்த வேர்ட்ஸுக்கு அந்த வேர்ட்ஸ் ஈடாகாது. சரிதானே? ஆதுலர் சாலை. ஓகே, அந்த முதல் 10 முடிச்சுட்டேன். யாருக்கும் டவுட் இருக்கா அந்த முதல் 10க்குள்ளே? சார் 1 2 3 4 அந்த விடைகள் கொஞ்சம் நோட் பண்ண இல்ல, கடைசியா கொஞ்சம் அதை காட்டுங்க. ஓகே, கடைசி டைம் பார்த்துக்கொள்றேன் நான். சரிதானே? இப்ப இதுல இந்த 6ல இருந்து 7 8 9 10 வரைக்கும் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, 11 to 15 பாருங்க. சரிதானே? 11ல இருந்து 15 வரைக்கும். ஆதலர் சாலை என்ற மருத்துவமனையும் வருமா? ஆதுலர் சாலைக்குள்ள மருத்துவமனை வருமென்று சொல்லி எல்லாம் சொல்லலாது.
அது பழைய காலத்துல வந்து சித்த வைத்தியங்கள் இருந்ததுனால ஆதுலர் சாலைகளுக்கு உள்ள வந்து ஒரு மருத்துவ பிரிவுகளும் இயங்கி இருக்கு. ஆனா மற்றும்படி இப்ப டிரெக்டா மருத்துவமனை வரும்போது கூட 100% வராது. சரியா? ஓகே. ஓகே. பழைய காலத்துல இது ஆயுர்வேத வைத்தியம் தானே, அலோபதி கிடையாது தானே. அப்ப அலோபதி இல்லாதன் காரணத்தினால வந்து இப்படியான இடங்கள்ல ஆதுலர் சாலைகள்ல வந்து அல்லது ஆச்சிரமங்கள்ல வந்து வைத்திய இதுகளும் இருந்திருக்குது. சரிதானே? இது ஆனா சோழ காலத்துல குந்தவை ஆதுல சாலை அமைத்தார் என்று ஒரு படிச்ச மாய் கிடக்கு, அதான் கேட்டு. யா குந்தவை வந்து பழையாறையில அமைச்சிருக்கிறாங்க. பழைய காலத்து சோழர்களுடைய தலைநகரம் பழையாறையில வந்து ஆதுலர் சாலைகள்ன்றது வந்து நீங்க சொல்ற வைத்தியசாலை வராது. அது வந்து குந்தவை வந்து தனி அமைச்சிருக்கிறா. தனின்னு சொன்னா அந்த மருத்துவ சாலையை தனி அமைச்சிருக்கிறா. அதே நேரத்துல பழையாறையெல்லாம் ரெண்டும் அமைச்சிருக்கிறா. நீங்க சொல்ற என்னன்னு சொல்றது மருத்துவமும் சரி, ஆதுலர் சாலைகளும் சரி. ஆனா ஆதுலர் சாலைகள்ன்றது மருத்துவ சாலை கிடையாது. ரெண்டும் வேறு ஆப்போசிட். சரியா? ஓகே சார். ரைட். நெக்ஸ்ட். வாழ்வின் கஜமைகள் கழிய நாம் ஓர் காவியம் பாடலாமே. வாழ்வின் கஜமைகள் கழிய நாம் ஓர் காவியம் பாடலாமே. சொல்லுங்க பாப்போம், கஜமை என்றால் என்ன? துன்பம் அல்லது கவலை. துன்பம் அல்லது கவலை. இந்த வேர்ட்ஸுக்கு வரும். வாழ்வின் கஜமைகள் கழிய நாம் ஓர் காவியம் பாடலாமே. ஆராய்ச்சி. நேரடியா அட்டாக் பண்ற வேர்ட்ஸ் இருக்கு. 2 வேர்ட்ஸ் இருக்குது. சொல்லுங்க பாப்ப வேறண்டாலும். களைப்பு. பாவங்கள், தவறுகள், குற்றங்கள். வாய்ப்பில்ல. பொய் வருமா? பொய். நோ. சுமைகள். தீய செயல். நோ. உங்களுக்கு படிப்புக்கு எனக்கு விருப்பமா இருக்கு. சீரியஸ்லி எல்லாருமே நிறைய பேர் விட சொல்றீங்க, ஆன்சர் சொல்றீங்க. சில வகுப்புகள்ல இருந்து கேட்டாலும் அப்படியே எல்லாம் மைக்கை அப்படியே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சு கொண்டு இருக்குங்கள். அப்படியே டிரான்ஸ்மிஷன் என்னன்னு சொல்லி டிரான்ஸ்மிஷன்ல இருக்கு. ஒரு வழி தொடர்பானது. நீங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போதும் நாங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சரிதான். இப்ப டிரான்சாக்ஷன் இரு வழி தொடர்பானதான் கற்பித்தலுக்கு. நீங்கள் உண்மையை நிறைய பேர் கதைக்கிறீங்க. கதைக்க அந்த படிப்பு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கும் மொழித்திறனுக்கு மிக மிக முக்கியம் கதைக்கிறது. ஓகே. வாழ்வின் கஜமைகள் கழிய நாம் ஒரு காவியம் பாடலாம். கஜமைகள் என்றது வந்து ஒன்று கீழ்மை, இழிவை குறிக்கிறது. கஜமைகள் அப்படி இல்லை என்று சொல்லி கேட்டா இன்னொன்றும் இருக்கு, பகைமையையும் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். இந்த ரெண்டையும் வந்து மிக அவதானமா பாருங்க. வெஸ்ட் கீழ்மை. சரிதானே? கீழ்மை அல்லது பகைமை, இந்த ரெண்டும் கழியணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதும் ஊரே ஜாவரும் கேளிர். கேள்விப்பட்டிருந்தீங்களா இந்த வேர்ட்ஸ்? எங்க கேள்விப்பட்டிருந்தீங்க? கணியன் பூங்குன்றனுடைய பாட்டு, ஒரு புறநானூற்று பாட்டு. அதுதான் அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்ல வேற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வசனம் ஃபேமஸ். அப்படித்தான் தெரியும், மத்தபடி இலக்கியம் படிச்சு தெரியாது. இது இலக்கியம் எல்லாம் இல்ல. இலக்கியத்தை தாண்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு கேட்டா, இது எங்களுக்கு ஓகே. இப்ப எங்களுக்கு இலக்கிய ரீதியாக புறநானூற்றில கணியன் பூங்குன்றன் இன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னர் உலகத்துக்கே சமூக சமத்துவத்தை சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை எங்க தூக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அதான் நாங்க முக்கியம். உலகத்திலேயே வந்து என்னண்டு யூனிவர்சிட்டியில இருக்கு சார். யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் தாண்டுங்கோ, எங்கேயோ இருக்குது. எங்க என்று கேட்டீங்கள் என்றால் உலகத்திலேயே அதிகளவிலான நாடுகளை அங்கத்துவமாக கொண்ட அமைப்பு எந்த அமைப்பு சொல்லுங்க பார்ப்போம்? ஐக்கிய நாடுகள் சபை. ஐக்கிய நாடுகள் சபைக்கு 5 சபை இருக்குது. அதுல பிரதான சபை எந்த சபை சொல்லுங்க பார்ப்போம்? பாதுகாப்பு இல்ல, மெயின் தீர்மானங்கள் எல்லாம் அங்கதான் எடுப்பின. எந்த சபை இல்ல? பொதுச்சபை. பொதுச்சபையில வந்து பொதுச்சபையின் தலைவர் இருப்பார். தலைவருக்கு பின்னுக்கு அப்படியே ரவுண்டா எழுதியிருப்பாங்க, யாதும் ஊரே ஜாவரும் கேளிர் சுத்த தமிழ்ல. சரிதான? உலகத்தில தமிழ் இலக்கியத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்றது வந்து இந்த பாட்டுக்கு இருக்குது. கம்போடியா தேசம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியா? தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல உண்டு. கம்போடியா தேசத்தின் கம்பூச்சி ஆண்டு இருப்பார்கள் பழைய காலத்துல வந்து பாராளுமன்றத்துல வந்து இந்த வேர்ட்ஸ் இருக்குது, யாதும் ஊரே ஜாவரும் கேளிர் என்று சொல்லி.
சரியா? எங்க கம்போடியாவின் பாராளுமன்றமோ அல்லன்னு சொல்லி கேட்டா சங்க இலக்கியத்தில புறநாட்டு எல்லாம் விட ஏறத்தாழ ஒரு 193 நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு உலகத்தின் மகாபெரும் அமைப்பாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஐக்கிய நாடு சபைன்ற ஒரு உயர்ந்த சபையில இந்த வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டா அது இந்த பாட்டின் பொருளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. சரிதானே? எங்கே என்றாலும் இந்த வேர்ட்ஸை தலைநிமிர்ந்து சொல்ல எல்லா பிள்ளையும் தெரிஞ்சிருக்கிற காரணம் என்றால் அது நிறைய அந்த காலத்துல இருந்து மிக ஃபேமஸான ஒரு வேர்ட்ஸ். யாதும் ஊரே யாவருங்கள் எங்களுக்கு எல்லாம் அப்ப தெரியும். நாங்க சின்ன வயசுல படிக்க யாதும் ஊரே யாவருங்கள் தான் தெரியும். ஆனா அடுத்த மீதி இருக்கிற 14 வரையும் எங்களுக்கு தெரியாது. சரிதானே? தெரியுமா யாருக்காச்சும்? தெரியுமா? இந்த பாட்டு கேள்விப்பட்டாக்கள் இருக்கிறீங்களா? ஃபுல்லா ஓம் சார். யாரு? சரியன் கேள்விப்பட்டீங்க? ஆம் சார். ஓகே, குட். உங்களே பெரும்பளவில சரியனை தாண்டி வேற யாரும் கேள்விப்படாமல் இருக்கிறீங்க போட. பெருமளவில கேள்விப்படல நீங்களா? சரிதானே? கேள்விப்பட்டிருக்கிறீங்க முழுமையாக? தெரியுமா? கேள்விப்பட தாண்டி முழுமையா தெரியுமான்னு கேட்கிறேன். பாடு. முந்தி படிச்சு நாங்கள் மறந்து போச்சுதான். ஓகே ஓகே. கடைசி லைன் மட்டும் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் ஞாபகம். சரி, ஓகே. யாதும் ஊரே யாவரும் கேளிர். கேளிர் என்றது யார குறிக்கிறதப்ப? மக்களை உறவினர்கள். விருந்தோம்பல் மக்கள். யாதும் ஊரே எல்லா ஊரும் எங்களுடைய ஊர் தான். எங்கேயுமே பிரதேசவாதம் வேண்டாம். விளங்குதெல்லா? பிரதேசவாதம் வேண்டாம். எல்லா ஊரும் எங்களுடைய ஊர். யாவரும் கேளிர் எல்லாரும் ஒரே உறவு. அப்ப கேளிர் என்றது என்ன என்று கேட்டா உறவு. சரியா? கேளிர் என்றால் என்னது? உறவு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் எல்லா ஊரும் எங்களுடைய ஊர், எல்லா உறவுகளும் எங்களுடைய உறவுகள். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. தீமை என்றாலும் சரி நன்மை என்றாலும் சரி அடுத்தவர்களால எங்களுக்கு ஒரு காலம் ஏற்படாது. எங்களாலதான் எங்களுக்கு ஏற்படும். நாங்கள் துன்பம் நடந்தால் அடுத்தவர்கள பழியையும் நன்மை நடந்தால் நாங்கள் தான் அதுக்கு காரணம் என்றதும் தூக்கி பிடிக்கிற ஆக்கள். தீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் புதுவது அன்று. அப்படியே பாட்டு போய்கொண்டிருக்கு. சரிதானே? ரைட். அடுத்ததுக்கு வாங்க. 14வது. தானம் தவமுயற்சி தாளாண்மை தேனின். தாளாண்மை என்றால் என்ன? சொல்லுங்க. தாளாண்மை என்றால் என்ன? விளங்கல? விடாமுயற்சி. அப்படியா? பொறுமை. பொறுமை. இந்த பாட்டு கேள்விப்படுறீங்களா? மிக முக்கியமானது இந்த பாடல். ஏனென்றா இது பெருமளவில எக்ஸாம்களுக்கு இந்த வேர்ட்ஸை தந்துட்டு கேட்கிற வழக்காறுகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் பேப்பர்ஸ் பார்த்தாக்களும் கண்டிப்பா தெரியும். இல்ல நாங்கள் எத்தனை கேள்விக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்னு சொல்லி இல்லாட்டி எனி பேப்பர்ஸ் எடுத்து பார்க்காவது தெரியும் உங்களுக்கு. ஓகே. இந்த நாங்கள் பசி வந்தால் 10 பறக்கும் மண்டுவோம். கேள்விப்பட்டீங்களா? பசி வந்தால் 10 பறக்கும் மண்டு. என்னடா அந்த 10 அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா? வடிவா கவனிங்கோ. மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசி வந்திட பறந்து போகும். மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசி வந்திட பறந்து போகும். வா ஔவையார். சரிதானே? அப்ப சொல்லுங்க. தாளாண்மை என்று கேட்டால் என்ன? தெரியல. சரி, ஓகே. நான் உங்களுக்கு ஒரு சின்ன இதொன்று சொல்றேன். அதை வச்சு பிடிங்க. தாளாண்மை என்றால் என்னன்னு சொல்லி இதே ஔவையார் இடத்துல பாடுவார். நீங்கள் இப்ப ஒரு ஆள்கிட்ட பொருள் இப்ப என்னட்ட பொருள் கேட்டு வாரீங்கள். சரிதானே? என்னட்ட ஏதாச்சும் உங்களுக்குரிய தேவை ஒன்றை கேட்டு வாரீங்கள். உங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்ற ஒரு அமௌண்ட் ஒன்று தேவை. இல்லாட்டி ஒரு 1000 ரூபாய் கடனாக கேட்டு வாரீங்கள். நீங்கள் என்னட்ட வந்த உடனே நான் உங்களுடைய முக குறிப்பை அறிஞ்சு வடிவா கவனிங்கோ. நீங்கள் என்னட்ட வந்த உடனே உங்களுடைய முக பாவனை இல்ல முக குறிப்பை அறிஞ்சு நீங்கள் கேட்காமலேயே நான் அதை உங்களுக்கு தாரன். பெஸ்ட். வடிவா கவனிங்கோ. 2வது விஷயம், நீங்கள் என்னட்ட கேட்கிறீங்க.
எனக்கு இப்படி தேவை இருக்கு, உங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி. எஸ் இருக்கு, நான் தரலாம். ரெண்டாவது நான் உங்களுக்கு தாரன். வடிவாக்கவரிங்கோ, முதல் நீங்கள் கேட்கையில உங்களுடைய முகக்குறிப்பை அறிஞ்சு நான் தாரன். ரெண்டாவது நீங்கள் என்னட்ட கேட்கிறீங்க, கேட்டா பிறகு நான் உங்களுக்கு தாரன். மூன்றாவது கேட்டும் நான் உங்களுக்கு தரையில்லை. நாளைக்கு வாங்கன்னு சொல்றேன், நீங்கள் நாளைக்கு வாரீங்கள், நான் தரையில்லை. இன்னொரு நாளைக்கு வாங்கன்ற மறுபடியும் நீங்கள் வாரீங்கள், நான் தரையில்லை. 3ஆம் நாள் முடிச்சு 4ஆம் நாள் வாரீங்கள், அப்பதான் நான் உங்களுக்கு தாரன். படிவா கவனிங்க இந்த 3 ஸ்டெப்பை. ஔவையார் சொல்லுவார் இந்த 3 ஸ்டெப்புக்கும் எப்படின்னு சொல்லி கேட்டால், தண்டி ஈவது தாளாண்மை, தண்டி அடுத்த கால் ஈவது வன்மை, அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கால்கூலி, பின் சென்றும் ஈயான் எச்சம் போல் அருகண்டுவார். தண்டி ஈவது தாளாண்மை, தண்டி அடுத்த கால் ஈவது வன்மை, அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கால்கூலி, பின் சென்றும் ஈயான் எச்சம் போல் அருகண்டுவார். இப்ப நான் சொன்ன பொருளும் இந்த பாட்டு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா அல்லது புரிய இல்லையா? ஓம் சார். பெஸ்ட். தண்டி ஈவது தாளாண்மை. நான் உங்களுக்கு உங்களுடைய முகக்குறிப்பை அறிஞ்சு நான் உங்களுக்கு தாரதுதான் தாளாண்மை. தண்டி அடுத்த கால் ஈவது வன்மை. நீங்கள் கேட்டு அதை நான் உங்களுக்கு தந்தா அது வன்மை. அப்ப வன்மைக்கு ஒருபடி மேலதான் தாளாண்மை இருக்குது. அப்ப தாளாண்மை என்றால் என்ன? பெருந்தன்மை. பெருந்தன்மை. வேற முன்கூட்டிய அறிதல். சொல்லுங்க. செயல்திறன் அறிவா? உள்ளத்தால் உணர்தல். உள்ளத்தால் உணர்தல். குறிப்பறிந்து உதவுதல். வெரி குட். அதுதான் அர்த்தம், குறிப்பறிந்து உதவுதல். அடுத்தவர்களை அறிகிறது அப்படின்றது மிக முக்கியம். குறிப்பறிந்து உதவல். சரிதானே? அல்லது தொழில் முயற்சி என்ற ஒரு ஆங்கிலே நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். தொழில் முயற்சி, தொழிலுக்கான முயற்சி, ரெண்டு இதையும் பிடிச்சு வச்சுக் கொள்ளுங்க. குறிப்பறிந்து உதவுதல். இந்த குறிப்பறிதல் என்றது மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், திருக்குறளையே ரெண்டு முறை வந்த அதிகாரம் என்று சொல்லுவார்கள், குறிப்பறிதல் என்று சொல்லி. குறிப்பறிதல் மிக முக்கியம். சரிதானே? ஒருவருடைய மனத்துல என்ன இருக்குது அப்படின்றத அறிஞ்சி வச்சிருக்கணும், யாருண்டாலும் சரி. ஓகே எல்லாம் சரி. 15வது கேள்வி. காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. காயம் என்றால் என்ன? உடம்பு. சொல்லுங்க, காயம் என்றால் என்ன? உடல். 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 ஓகே குட். அடிக்கடி எனக்கு ஒரு சவுண்ட் ஒன்று வருது. சட்டி அந்த கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேற சவுண்ட் ஏதோ இல்ல, ரெவலிங்ல இருக்கிறாரு இல்லை என்ன தெரியாம வேற சவுண்ட் வருது. ஓகே. காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. காயம் அப்படின்றது உடல் அல்லது உடம்பு என்று சொல்லிக் கொள்ளலாம். எங்களுடைய உடம்பு பொய்யானது, நிலை இல்லாதது. சரிதானே? நாங்கள் நிறைய உணவுகள் எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டு உடம்பை வளர்த்து வச்சிருக்கோம். சரிதானே? அது காத்தாலே அடைக்கப்பட்ட ஒரு பை. உடம்புன்றது உண்மை, காத்தாலே அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பை. சரிதானே? ரைட். அஞ்சான் அவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அரிது. ஓகே, இந்த 15 முடிச்சிருக்கிறோம். இந்த 15ல யாருக்கு டவுட் இருக்கா? 11, 12, 13, 14, 15 இந்த எல்லாத்துலயும் டவுட் இருக்கும் யாருக்கு? நோ சார். ஓகே, அடுத்ததா கவனிங்க. 16வது கேள்வி. ஓம். அந்த தானம் தவ முயற்சி என்று சொல்லி அந்த பசி வந்தால் 10 பறக்கும் என்று ஆமா, அது சொன்னீங்க தானே? அது அந்த எல்லாத்துடைய மீனிங்கையும் சொல்லணும். எல்லாத்தின மீனிங்கும் சொல்றதா? சொல்லுங்க. ஓம் சார். மானம் என்றால் மானந்தான், இதுக்கு மீனிங் தேவையில்லை. குலம் என்றது உயர்குடி பிறப்பு. சரிதானே? மானம், அதுக்கப்புறம் குலம் என்றது உயர்ந்த குடியில பிறந்த நாங்கள், உயர்ந்த குடியில பிறந்த நாங்கள், உயர்குடி பிறப்பு, குலம். அடுத்த கல்வி. கல்வி என்றது அப்படியே சொல்லிக் கொள்ளுங்க, கல்வி அறிவு.
அடுத்தது வன்மை. வன்மை என்றா பிறருக்கு உதவுகின்ற தன்மை, பிறருக்கு சாதாரணமா சொல்லப்பட்டிருக்கிறது. வன்மை பிறருக்கு உதவுகின்ற தன்மை, சரியா? அல்லது கொடை, இந்த ஆங்கிள் நீங்கள் பார்த்தாலும் ஓகே, சரிதானே? அடுத்தது அறிவுடைமை. அறிவு, கல்வியால வருகின்ற அறிவு, கல்வி அறிவு. மற்ற சாதாரணமாக அறிவுடைமை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். என்ன சாதாரணமாக இயற்கையிலேயே ஒரு ஆள்கிட்ட இருக்கிற அறிவை நாங்கள் எப்படி சொல்லிக் கொள்வோம்? பொது அறிவு. சாதாரணமாக இயற்கையாக ஒரு ஆள்கிட்ட இருக்கிற அறிவை என்ன அறிவு என்று சொல்றது? அனுபவ அறிவு. விளங்கையில நுண்ணறிவு. அனுபவ அறிவு. என்ன அறிவு? அனுபவ அறிவு. அனுபவம். அனுபவம். நோ பகுத்தறிவு. நோ நோ. அறிவு சார். என்ன அறிவு? நுண்ணறிவு. நுண்ணறிவு. வெரி குட். அதுதான் நீங்கள் அப்டிடியூட் படிப்பீங்க, நுண்ணறிவு, சரிதானே? சில பேருக்கு நூலறிவு இருக்கும், நுண்ணறிவு இருக்காது. நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனா படிப்பை தாண்டி ஏதாச்சும் ஒன்று கேட்டோம்னு சொன்னா அப்படியா அப்படியா சொல்ற மாதிரி எல்லாம் ஆகிடும். சோ நூலறிவு இருக்கு, நுண்ணறிவு இருக்காது. சில பேருக்கு நுண்ணறிவு இருக்கும், இயல்பாக புத்திசாலியா இருப்பினும், ஆனா அவர்கள்ட்ட வந்து நூலறிவு இருக்காது, படிச்சிருக்க மாட்டேன். இப்ப நாங்கள் என்ன சொல்றது, படிச்சவர்கள் என்று சொல்ற அளவுக்கு படிச்சிருக்கோம், ஆனா அறிவாளிகளா இருப்பார்கள். சில பேர்கிட்ட ரெண்டும் இருக்கும். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் வெப்பன்ஸ். ரெண்டும் இருக்கிற ஆக்கள், சரிதானே? ரெண்டும் இருந்தால் மிக மிக கஷ்டம். நூலறிவும் இருந்து நுண்ணறிவும் இருக்கும் என்று வச்சுக் கொள்ளுங்க, கஷ்டம், வெல்லுறது கஷ்டம், சரிதானே? அப்ப வடிவாக்க கவனிச்சுக் கொள்ளுங்க. அந்த அறிவுடைமை என்றது அதுதான் நுண்ணறிவை குறிக்கின்றது, சரிதானே? அறிவுடைமை என்று சொல்லப்படுவது வந்து நுண்ணறிவை குறிக்கின்றது. அப்ப மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை. அடுத்த தானம், தான தருமங்கள் வழங்குறது, சரிதானே? தான தருமங்களை வழங்கிக் கொள்றது. கொடை வேற, தானம் வேற. தானத்தில சிறந்த தானம் அன்னதானம் என்று அப்ப நிறைய தானம் இருக்குன்றது அர்த்தம், சரிதானே? அப்ப தானம் வந்து பிறருக்கு கொடுக்கிறது தான். அடுத்ததா நீங்கள் பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டால் மற்றது முயற்சி. முயற்சி என்றது வந்து சாதாரணமான விடாமுயற்சியை குறிக்கின்றது. ஏதாவது ஏதாச்சும் ஒன்றை நோக்கிய ஒரு முயற்சி எங்கள்கிட்ட இருக்கு, அந்த முயற்சியை குறிக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா தாளாண்மை. தாளாண்மை என்றது தொழிலுக்கான முயற்சின்னு சொல்லிக் கொள்ளலாம், அல்லது குறிப்பறிந்து உதவுற முயற்சின்னு சொல்லிக்கலாம். குறிப்பறிந்து உதவுறன்னு சொல்லிக் கொள்ளலாம். இந்தலாம் அதே நேரத்துல வந்து தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல், ஒரு பெண் மீது கொண்ட, ஒரு அழகான பெண் மீது கொண்டிருக்கின்ற விருப்பம் அல்லது ஆசை. இந்த 10 விஷயங்களும் பசி என்ற ஒரு கொடிய நோய் வந்தாலே காணுமாம், மறந்து போயிடும். மானத்தை பற்றி யோசிக்க மாட்டோம், சரிதானே? எங்களுடைய குடிப்பிறப்பை பற்றி யோசிக்க மாட்டோம், எங்களுடைய கல்வி அறிவை பற்றி யோசிக்க மாட்டோம், சரிதானே? கொடையை பற்றி யோசிக்க மாட்டோம், எங்களிடம் இருக்கின்ற இயல்பான நுண்ணறிவை பற்றி யோசிக்க மாட்டோம், தானத்தை பற்றியோ தவத்தை பற்றியோ விடாமுயற்சியை பற்றியோ அல்லது தொழில் முயற்சியை பற்றியோ எதையுமே யோசிக்க மாட்டோம். எல்லாத்தையும் மறந்துடுவோம். எங்கடா சாப்பாடு கிடைக்கும்ன்றதை மட்டும்தான் தேடுவோம். சோ பசி வந்தால் 10ம் பறந்து போகும். புரியுதா சார்? இதுல முயற்சி ஸ்பெல்லிங் சரியோ சார்? விலங்கையில இருக்கு 14வது தானம் தவம் உயர்ச்சி என்று போட்டிருக்க. என்ன தானம் தவம் முயற்சி சேர்த்து வரைக்கு இப்ப ஓகே, சரியா? ரைட். தானம் தவம் உயர்ச்சி, தானம் தவம் முயற்சி, சரிதானே? அந்த உயர்ச்சி என்ற ஆங்கிள் அடிபட்டு போடுது. ஓகே, தானம் தவம் முயற்சி என்று வரும். தவம், அதுக்கப்புறம் இந்த முயற்சி மகரங்கற மாதிரி. சோ ஓகே, இந்த 15 டவுட் எல்லாருக்கும் ஓகே? 15 கேள்விக்கு இல்ல வேற யாருக்கும் டவுட் இருக்கா? இது 15 வரைக்கும் ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. 16 to 20. அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. இகழண்டா என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. என்ன இகழண்டா? வெற்றி கொள்ளுதல். இகழண்டால் வெற்றி கொள்ளுதல். வேற எளிதில் விலங்கு இல்ல, எளிதில். இகழண்டா எளிது. பகை. பகை சார். பகை. நோ நோ நோ. ஏளனம். ஏளனம். இது ஒரு திருக்குறள். பொருளை கவனிங்கோ, அப்புறம் சொல்லுங்க, ரை பண்ணுங்க. சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான், சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. தான் சொல்லுகின்ற சொல்லில வல்லமை உடையவர், ஸ்ட்ராங்கா சொல்லுவான் என்னண்டாலும். சொலல் வல்லன். சோர்விலன்,
எந்த ஒரு விடயத்துக்கும் சோம்பி இருக்காதவன், சுறுசுறுப்பாய் இயங்கக்கூடியவன். அஞ்சான், எதுக்கும் பயப்படாதவன், அசாத்திய துணிவு கொண்டவன். சரிதானே? இந்த மூன்றும் ஒரு சேர இருக்கின்ற ஒருவனை மாறுபாட்டினால வெல்லலாம் என்று நினைக்கிறது மிக மிக அரிதாகும். அது லேசில நடக்கவே நடக்காது. மாறுபாட்டினால் வெல்வது என்பது மிக மிக அரிதாகும். மாறுபாடு என்றால் சூழ்ச்சி, சூழ்ச்சியால் வெல்வதென்பது மிக மிக அரிதாகும். அவனை சூழ்ச்சியால வெல்லவே முடியாது. ஏனென்றால் அவன் சொல்லுகின்ற சொல்லில ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அதே நேரத்துல எந்த தருணத்திலே அவன் சோம்பி இருக்கிறவன் கிடையாது, ஸ்ட்ராங்கா எங்க ஒரு முயற்சியோட சரியா இருக்கக்கூடியவன். அதே நேரத்துல எதுக்கும் பயப்பட மாட்டான். அப்படிப்பட்ட ஒருதரை சூழ்ச்சியால வென்றலாம் என்று நினைக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை என்றுவார் வள்ளுவர். சொலல் வெல்லன் சோர்விலன் அஞ்சானவனை இகல் வெல்லல் யாருக்கும் அருது. இப்ப சொல்லுங்க, இகல் என்றால் என்ன? பகையுணர்வு சார். மாறுபாடு. மாறுபாடு. பகையுணர்வு. பகையுணர்வு இல்ல, மாறுபாடு அல்லது சூழ்ச்சி. அல்லது சூழ்ச்சி. சரிதானே? மாறுபாடு அல்லது சூழ்ச்சி என்று சொல்லி சொல்ல கிடக்கும். ரைட். அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல். இங்க நூல் என்றால் என்ன? வஞ்சகம். நூல் என்றால் வஞ்சகம். வேற? சூழ்ச்சி. சூழ்ச்சி. குட், வெரி குட். இங்க வந்திருக்கு. வஞ்சகம் என்றாலும் சரி, சூழ்ச்சி என்றாலும் சரி, விஷயம் அதுதான். அறியாமை. என்னண்டு? என் திருக்குறள் தானே சார் இது? ஆமா, திருக்குறள். காதல்ல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல். திருக்குறள். சரிதானே? இப்ப சூழ்ச்சி, வஞ்சகம். காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் என்றால் தான் விரும்பிய ஒன்றை, சரிதானே, பிறர் அறிந்து கொள்ளாதவாறு அனுபவிக்க தெரிந்த ஒரு அரசனுக்கு பகைவர்களால ஏற்படுத்தத்தக்க சூழ்ச்சி என்று ஏதில ஏதும் உள்ளதோ? எதுவும் இல்லை. சரியா? அப்ப சூழ்ச்சி அல்லது வஞ்சகம் சேம்பொருள் தான். மாறுபாடுன்னு சொன்னாலும் அதுக்கு பிள்ளை வராது. கேட்கிற வேட்சுக்கு ஏற்ற மாதிரி இப்ப சொல்லி பழகுங்க. 18வது, அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். வள்ளுவர் தான் சொல்றார். சான்றாண்மை என்ற அதிகாரம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூணா. சொல்லுங்க, ஒப்புரவு என்றால் என்ன? ஒழுக்கம். விளங்க இல்ல. சமாதானம். சமாதானமாகுதல். மேன்மை. மேன்மை சார். உலக நடைமுறை அடிபடுங்க அடிபடி சொல்லுங்க. ஒத்து நடக்கிறது. ஒத்து நடக்கிறது. அந்த நடைமுறை பின்பற்றி நடக்கிறது. சப்னாஸ், உலக நடைமுறையை பின்பற்றி நடக்கிறது. யா, கிட்டத்தட்ட அது ஓகே. உலக நடை அறிந்து ஒழுகிறது தான் ஒப்புரவு. உலக நடை அறிந்து ஒழுகுதல். உலக நடை அறிந்து ஒழுகல். சரிதானே? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இந்த உலகம் எப்படியெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த உலகத்தோட நாங்களும் அதுக்குரிய மாதிரி இயங்க துவங்கிடுவோம் இல்லையோ? கஷ்டம். சோ ஒப்புரவுன்றது உலக நடை அறிந்து ஒழுகல். அடுத்தது, முல்லையில் காதற் பெண்ணின் முறுவலை காணலாம். இங்க முறுவல் என்றால் என்ன? சிரிப்பு. முல்லையில் காதற் பெண்ணின் முறுவலை காணலாம். முறுவல் என்றால் என்ன? புன்னகை. 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 சார், புன்முறுவலை சிரிப்ப சொல்லலாம். சிரிப்பு அல்லது புன்முறுவல். சிரிப்பு. புன்முறுவல் சொல்லலாம்.
புன்முறுவல். சிரித்தல் மலர்தல் என்றதுல வரணும். சோ புன்முறுவல் என்றதை ஸ்டாப் பண்ணி போட்டு நீங்க சிரிப்பண்ணே சொல்லிக் கொள்ளுங்க. ஏனென்றா சிரித்தல் என்றது மலர்தல், முழுமையாக விரிந்த என்றது அதன் அர்த்தம். புன்முறுவல் என்றது வந்து உதடு விரியாது. புன்முறுவலுக்கு சிரிப்புக்குத்தான் உதடு விரிய பார்க்கும். அப்ப அதுல அந்த வேர்ட்ஸ்ல அவதானமா இருக்கும். சரியா? சில பேர் சொண்டுக்குள்ள சிரிப்பினம். அது வரக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த சொண்டுக்குள்ள சிரிக்காதான் புன்முறுவல். அந்த புன்முறுவல் வந்து என்னன்னு சொல்றது, இப்ப இங்க அந்த முல்லையில் காதற்பெண்ணின் முறுவலை காணலாம்னு சொல்லி கேட்டால் முல்லை மலர் மலர்ற மாதிரி தான் அது சிரிப்பு இருக்குமா என்றது அர்த்தம். அந்த வேர்ட்ஸுக்கு அர்த்தம் அதுதான். முல்லையில வந்து முல்லை மலர்கள் எப்படி வந்து அந்த கார்காலத்துல வந்து அதனுடைய இதழ்களை அப்படியே விரிச்சு மலருமோ அப்படி இருக்குமாம் அந்த முல்லையில வாழுகின்ற காதற் பெண்களுடைய சிரிப்பு. அப்ப அங்க இதழ் விரியணும். எப்படி மலர்ந்த இதழ்கள் விரிகின்றதோ அதே மாதிரி பெண்ணுடைய உதடுகள் விரிந்துதான் அந்த சிரிப்பு இருக்கணும். புன்முறுவல்ல வந்து அந்த உதடு விரிவு இருக்காது. சோ அதனாலே அந்த வேர்ட்ஸ்களை தவிர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்றோம். கொஞ்சம் அவதானமா பாருங்க. நாங்கள் சரியா நெச்சு போடுவோம். சரிதானே? ஓகேயா? யா. 20வது கேள்வி. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அறம் என்றால் என்ன? தர்மம். அறம் என்றால் தர்மம். அப்படியா? அறம் என்றால் என்ன? நீதி, நேர்மை. அறம் என்றால் நீதி, நேர்மை, தருமம், ஒழுக்கம், விழுமியம் எல்லாம் அறந்தான். சோ எதவென்றாலும் நீங்கள் வார சொல்லுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொள்ளுங்கோ. தருமம் அப்படின்றது மிகையான வேர்ட்ஸா சொல்லப்படுகின்றது. மிகை பொருள் என்றால் ஓகே இதுதான் பெஸ்ட் அப்படின்றது. ஆனா அதை தாண்டி மிச்சம் நீங்க சொன்னெல்லாம் பிழை கிடையாது. தருமம், ஒழுக்கம், விழுமியம், நீதி எல்லாமே அறம்தான். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். சரிதானே? கூற்றென்றால் என்ன? கூற்றென்றா யமன். கூற்றெண்டா யமன். ஆமா, மரணம் அல்லது யமன். மரணம் தான். அது என்ன சொல்றது, யமன் தான் தீர்ப்பளிக்கக்கூடிய கடவுளா இருப்பார். யாருக்கண்டா அரசியல் தர்மத்திலிருந்து விலகுகின்றவர்களுக்கு. ரைட். ஓகே, அடுத்ததா கவனிங்கோ. 21 இருந்து அடுத்த ஸ்டெப்பை பாருங்க. ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ. இங்க திரை அப்படின்றது என்ன? அலை. அலை. திரை என்றால் அலை. கடல். விளங்கல. அலை. திரை என்றால் அலை. திரை என்றால் அலை. இங்கே அலை வருதான்றதான் கேள்வி. கடல். சமுத்திரம், கடல் அப்படியா? ஆறு. ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவார். ஆறு அப்படியா? நதியும் வருந்தான். பாருங்க. ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ. கடல். ஆறுதான். அடிபடுங்க. இது குவப்படலத்துல வேற பாட்டு தானே சார்? வெரி குட். அதெல்லாம் வருது. கங்கை கான் படலம். அப்ப ஆறத்தானே கடந்து போகணும். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ. அப்ப இப்ப நீங்கள் திரை என்றால் என்ன ஆறு என்று சொல்றீங்களா? திரை என்றால் அலையும் வருந்தானே. இங்க திரை என்றால் என்ன? இதுதான் இப்ப கேள்வி. என்ன பதில் சொல்ல போறீங்க? திரை என்றால் நீர். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ. வேள நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ. தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ. ஈழமை வீட நிறந்திலன் என்றனை ஏசாரும். ஆழமான நீண்ட அலைவீசி எறிகின்ற கங்கையாற்றை கடந்து இந்த பரத சத்துருக்கனர் ராமரிடத்துல போய்விடுவார்களோ. ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ. ஆழமான நீண்ட அலைவீசி எறிகின்ற கங்கையாறு. அந்த கங்கையாற்றை கடந்து இவர் இந்த பரத சத்துருக்கனர் ராமனிடத்துல போய்விடுவார்களோன்றது அர்த்தம். சோ இப்ப சொல்லுங்க, திரை என்றால் என்ன? அலை. அலை. சரிதானே? 22வது கேள்வி. ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு இந்த உபகாரம். உபகாரம் என்பதென்று ஒத்த பதம் என்ன? விளங்கில. கொடை. உபகாரம் கொடை. வேற
உதவி. உதவி. வேற உபசரிப்பு. உபசரிப்பு. வேறு என்ன? ஓகே, நிறைய சொல்லி போட்டீங்க. சரிதானே? அதாவது இது தெரியுமா? இதை கேள்விப்பட்டீங்களா இந்த வேர்ட்ஸ்? ஓ சார். எங்க வருது? என்ன என்ன இது? என்ன பாட்டு? என்ன ஸ்டார்டிங்? சார் உபகாரம்ல ஈகை என்ன பேரு தான் ஈகை. யா, ஓகே. இதை கேள்விப்பட்டீங்களான்னு கேக்குறேன். இந்த பாடல்கள் கேள்விப்பட்டிருந்தீங்களா? அதுதான் தமிழ் அறிவு. தமிழ் அறிவுன்றது எப்படி வரும்னு சொல்லி கேட்டால், கொஞ்சம் ஆரம்பத்தில இருந்து சின்ன சின்ன ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, அதுல இருந்து கொஞ்சம் படிச்சு நிறைய பாடல்களை எடுத்து கொஞ்சம் வாசிச்சு புரிஞ்சு கொண்டு தான் நிறைய எடுத்து வாசிக்கிற பழக்கம் இருக்கும். முக்கியமா வாசிக்கிற பழக்கம் இருந்தே ஆகும். சரிதானே? இந்த ஒரு ஆள் சொல்லிச்சு போல, எங்க என்னது குந்தவை என்ற கதை சொல்லிச்சுது. குந்தவை வந்து ஆதுலர் சாலை அமைச்சதை கேள்விப்பட்டது. அது எந்த ஒரு பாடப்புத்திலையும் கிடையாது. கதை தான் இருக்குது. பொன்னியின் செல்வன்ல மட்டும்தான் இருக்குது. அப்படி இல்லை என்று சொல்லி கேட்டால் தஞ்சாவூர் செப்புப்பட்டியத்துல தான் இருக்குது. சோ அது தேடி படிச்சிருந்து போடும். இல்லாட்டி அந்த வேர்ட்ஸ் வந்து இருக்காதாங்க. சார் நான் ஹிஸ்டரி படிச்சேன் சார். அதான் கிறிஸ்டி படிச்சிருக்கீங்களா? நான் கிறிஸ்டியில கூட எங்கேயுமே இருந்திருக்காது. இது வந்தது அந்த இதுல படிச்சுனாங்க தான். அதுதான். அப்ப அப்படியான இதுல எங்கேயோ இடத்துல என்ன சொன்னா, இந்த சிலபஸ் சிஸ்டங்களுக்குள்ள எல்லாம் இது உள்வாங்கப்பட்டிருக்கிற கிடையாது இந்த வேர்ட்ஸ் வந்து. அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டா சில விட உங்களுக்கு அந்த பழைய காலத்துல மருத்துவ இந்திய இதுகள்ல அப்படி எங்கேயாவது புத்தகங்களை போட்டிருப்பேன். என்ன பொன்னியின் செல்வனும் வாசிச்சு நான் தான் சார். ஆனா ஹிஸ்டரியிலையும் படிச்சேன். படிச்சிருக்கிறீங்க. ஓகே. என்ன பொன்னியின் செல்வன்ல மட்டும் அந்த இதுகள் சொல்லி இருக்கிறார் கல்கியவர்கள். சரி, இப்ப இங்க கவனிங்கோ. இது எங்க வருது? இது ஔவையாருடைய ஒரு பாட்டு உண்டு. கேள்விப்பட்டீங்களா? யாராச்சும் இந்த ஆரம்ப வரி சொல்லுவீங்களா? தெரியுமா? தெரியாது. நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கண்மேல் எழுத்து போற் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு இந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேராம். நல்லவருக்கு நாங்கள் செய்கின்ற உபகாரம் உதவி. உபகாரம் உதவி. அந்த உதவி வந்து கல்லில் எழுதிய எழுத்து மாதிரி எப்பவுமே இருக்கக்கூடியது. ஆனால் மனத்தில ஈரம், இரக்கம். சரிதானே? மனத்தில ஈரம்ன்றது வந்து இரக்கம். இரக்கம் இல்லாதவர்களுக்கு, இரக்கம் இல்லாத மனங்கொண்ட தீயவர்களுக்கு செய்த உதவி என்றது வந்து நீரில் எழுதிய எழுத்து மாதிரி அந்த கணமே அழிந்து விடும். சரிதானே? சோ உபகாரம் என்றது வந்து உதவி. பாட்டின் பொருளோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அந்த வேர்ட்ஸ் பொருள் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா விளங்கும். சரி, சினவங்களியானை திங்கள் மேல் நீட்டும். திங்கள் என்றால் என்ன? திங்கள் என்றால் என்ன சொல்லுங்க. நிலவு. சந்திரன். சந்திரன். திங்கள் என்றால் சந்திரன். ஓகே, சரிதானே? வேறு சால் மன்னர் பெரிதாம வெண்குடையை பார எறிந்த பரிசயத்தால் தேராது செங்கண்மா கோதை சினவங்களியானை திங்கள் மேல் நீட்டும் தன் கை. இந்த யானைக்கு வந்து பகை மன்னர்களுடைய வெண்கொற்ற குடைகளை அப்படியே முறிச்சு எறிந்த ஒரு பழக்க தோஷம் இருக்காம். அந்த பழக்க தோஷத்தினாலே இந்த அடிக்கடி போருக்கு போய் போர்ல வந்த பகை மன்னர்களுடைய வெண்கொற்ற குடை எல்லாத்தையும் முறிச்சு எரிஞ்சு பழகிட்டது. இப்ப போர் நடக்கிறது. ஏன்னா போர் செய்யறதுக்கு எதிர்க்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்ப யானை என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்டால் ஆகாயத்துல பார்க்குது சந்திரனை நினைக்குது எப்படின்னு சொல்லி கேட்டால் பகை மன்னர்களுடைய வெண்கொற்றக்கூடிய அப்படி நினைச்சு கொண்டு அந்த சந்திரனையும் பெயர்த்து எறிகிறதுக்காக தன்னுடைய நீண்ட துதிக்கையை அதை நோக்கி நீட்டுதான் பாட்டு. சரிதானே? திங்கள் என்றது வந்து சந்திரன். மொட்டலர் மலரில் தேனை நுகரலாம் அப்படின்றது வந்து அலர்தல். நுகரலாம் அலர்தல் என்பது. சோ மொட்டலர் மலரில் தேனை நுகரலாம். அதுல அலர்தல் என்றால் என்ன அர்த்தம்? அலர்தல் என்றால் மலர்தல்.
சரிதானே? அலர்தல் அப்படின்னு சொல்லப்படுவது வந்து மலர்தல். 25வது கேள்வியை பாருங்க. நருந்தரு வழி நெடுகிலும் நிழல் தரும். நருந்தரு வழி நெடுகிலும் நிழல் தரும். தரு என்றால் என்ன? மரம். மரம். சொல்லுங்க, என்னது? மரம். மரம். ஓகே. மரம். சரியா? சொல்லுங்க. மன்னருக்கு வாரம் இவனை போடுறா அடிப்பேன். எல்லாரும் ஒரு கொஞ்சம் பொறுப்புணர்வோட இருங்கோ. சரிதானே? கிளாஸ்ல கேட்க வந்து வெளி சவுண்டுகள் இதுக்குள்ள வராத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கோ. மியூட் பண்ணிட்டு பேசுங்கோ. மியூட் பண்ணி போட்டு வெளியாக்களோட பேசிக்கொள்ளுங்கோ. அப்புறம் இந்த வகுப்புக்கு வரைக்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு வாங்கோ. ரைட். 26வது கேள்வி ஆல்ரெடி நாங்கள் பார்த்த கேள்விதான் உண்டு. தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல். காமுறுதல் அப்படி என்றால் என்னன்னு கேட்டிருக்கு. என்ன காமுறுதல் என்றா? டைரக்ட் வேர்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆசை கொள்ளுதல். விரும்புதல். விரும்புதல். அதுதான் டைரக்ட் வேர்ட்ஸ். எப்பவுமே ஒன் வேர்ட் ஆன்சர்ல சொல்ல பாருங்க. என்ன இதுகளுக்கெல்லாம் அதுதான் தேவை. ஆசை கொள்ளுதல் என்றது வந்து டபுள் ஆயிட்டு. அதை தாண்டி விரும்புதல். சரிதானே? விரும்புதல் என்றது ஓகே. விரும்புதல் என்றா ஆசை கொள்ளுதல் தான் அர்த்தம். ஆனால் அதை தாண்டி விரும்புதல் என்ற வேர்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கும். ரைட். பிற என மதிமயக்குறும் நுதலும். நுதல் என்றால் என்ன? நெற்றி. நெற்றி. நுதல் என்று சொல்லி கேட்டால் நெற்றி. ரைட். நுதல் என்றால் நெற்றி. 28வது கேள்வி. தாள் தாள் தார்மணி தயங்குபு இயம்ப. தாள் என்றால் என்ன? கால்கள். கால்கள். அப்படியா? தாள் தாள் தார்மணி தயங்குபு இயம்ப. கால்களா பாதம்? பாதம். 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 கால் என்றது வேற, பாதம் என்றது வேற. காலின் அடிப்பகுதி பாதம். நாங்கள் ஒன்றாதான் பார்க்கணும் நாங்கள் பொருள். ஆனா வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். காலின் அடிப்பகுதி பாதம், பாதத்தின் மேற்பகுதி கால். சேரலன் வேலைகளுக்கு ஆந்தலூர் சாலை களமறுத்து அருளிய தேவர். சேரலன் வேலைகளுக்கு ஆந்தலூர் சாலை களமறுத்து அருளிய தேவர். சோ வேலை என்றால் என்ன? சொல்லுங்க, என்னது? போர். போர். வேற? சொல்லுங்க, வேலை என்றால் என்ன? ஆயுதம். ஆயுதம். வேற? கடல். கடல். அதான் அர்த்தம். கடல். சரிதானே? சோ வேலை என்றது வந்து கடல். பல பொருள் தரக்கூடிய ஒரு மொழி. நாங்கள் வேலை என்றா தொழில் என்றுதான், தொழில் தான் எங்களுக்கு பிரதானமா தெரிஞ்ச வேர்ட்ஸ். ஆனால் மாத்தி பார்த்து கொடுங்க வடிவா. பொருவில் தானையான் காவிரி நாடு அன்ன. தானை அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. என்ன தானை என்றால்? படை. தானை. ஓ, தானை என்றால் என்னது? படை. முதலாவது பாட்டு சார் கோவப்படலத்தில். குவப்படலத்தின் முதலாவது பாட்டு. சோ அதுல வந்து தானை என்றா படை. ரைட். நஞ்சு மஞ்சுங்கை வெற்றி வீலோ உனது நயனங்களே. நயனம் என்றால் என்ன? வெட்கம். அப்படியா? கண்கள். நயனம் என்றால் கண்கள். வெட்கம். வெட்கம், கண்கள் ரெண்டும் வருது மாறி மாறி. இதை பிக்ஸ் பண்ண. கண்கள். கண்களை பிக்ஸ் பண்ணவா? மஞ்சு மஞ்சுங்கை பரராஜசேகர மன்னன் வெற்பில். பஞ்சு மஞ்சும் பதப்பாவனில் ஆய்வடை வேள்பகலி. அஞ்சு மஞ்சும் கயல் அஞ்சு மஞ்சும் கடல் அஞ்சு மஞ்சும். நஞ்சு மஞ்சும் வெற்றி வீலோ உனது நயனங்களே. நஞ்சு மஞ்சும். நஞ்சு மஞ்சும் வெற்றி வேலோ உனது நயனங்களே. அதான் அது ரெண்டும் இரண்டு கண்கள் ரெண்டு வருது. எது ரெண்டு இரண்டு கண்கள்? அந்த நீங்க சொன்னீங்க அந்த வசனம். நஞ்சும் மஞ்சும். நஞ்சும் மஞ்சும் வெற்றி வேலோ உனது நயனங்களே சொல்லி வருகின்றது. அப்ப நஞ்சும் அதுக்கப்புறம் மஞ்சும் ரெண்டுமே நயனங்கள். அப்படியா?
விழியா? ஆ? அதாவது பஞ்சு மஞ்சும்பத பாய்வனல் ஆய்படை வேள்பகலி. சரிதானே? பஞ்சும் பயப்படும்படியான மென்மைத்தன்மை வாய்ந்த பாதங்களை உடையவள் தான் அந்த பெண். அவள் பரராயசேகரனுடைய மலையிலே வீட்டிருக்கக்கூடியவள். சரிதானே? அவளுடைய கண்கள் பற்றி எப்படி இருக்குன்னு சொன்னா அதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. நஞ்சும் அஞ்சும் கை, நஞ்சும் அஞ்சும் வெற்றி வேலோ என்றால் நஞ்சும் அஞ்சும் படியான வெற்றியை தருகின்ற வேலினை போன்றதோ உன்னுடைய கண்கள். நஞ்சும் அஞ்சும்படியான நஞ்சும் அஞ்சும்படியான வெற்றியை தருகின்ற வேலினை போன்றதோ உன்னுடைய கண்கள் என்றது அர்த்தம். சரிதானே? அதாவது படைக்கலங்களால உண்டாகாத பாதிப்பை வந்து ஒரு பெண்ணுடைய கண்கள் ஏற்படுத்தி விடுமாம் என்றார் புலவர். அடிப்படை விஷயம் இதுதான். கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். குட். கவனிங்க. அடுத்தது இக்கலிங்கம் போனாலென் ஏகலிங்க மாமதுரை. கலிங்கம் என்றால் என்ன? தேசம். கலிங்கம் என்றால் தேசம். வேற நாடு. விளங்கல. நாடு வேற. அரசு. அரசு வேற. ஒரு தட்ட விடையும் இன்னும் வர இல்ல. ஓகே, கவனிங்க ஒருக்கா. நீங்கள் எல்லாரும் கலிங்கம்ன்றது அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எங்க? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தென்னிந்தியா. வங்கம், மகதம், கலிங்கம், இது வட இந்தியா. இப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பாட்டை கேளுங்க ஒருக்கா. சரிதான்? இந்த பாட்டை கேளுங்க ஒருக்கா வடிவா. அப்பிலே தோய்த்திட்டு அடுத்தடுத்து நாமதனை தப்பினால் நம்மை அது தப்பாதோ. வடிவா கேளுங்க பாட்ட. அப்பிலே தோய்த்திட்டு அடுத்தடுத்து நாமதனை தப்பினால் நம்மை அது தப்பாதோ. இக்கலிங்கம் போனாலென் ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் தானிருக்க சொல். பாட்டு. சரிதானே? வேணுமெண்டா நோட் பண்ணி வச்சு போட்டு பிறகு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சோன்னா கூகுள்ல போய் தேடுங்க. பாட்டுக்கு பொருள் வரும் அப்படியே நீட்டா. அப்பிலே தோய்த்திட்டு அடுத்தடுத்து நாமதனை தப்பினால் நம்மை அது தப்பாதோ. இக்கலிங்கம் போனாலென் ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் தானிருக்க சொல். இந்த சொல்லுங்க. என்னது? ஆடை. ரைட். ஓகே, விட வந்துட்டது. பொருள் வேணுமே யாருக்கும்? இந்த கந்தல் ஆடை விளங்க இல்ல. சார் கலிங்கத்துக்கு நகை என்று சொல்லுவாங்க தானே சார்? எதுவும் சொல்லலாம். அதைத்தான் கேட்கிறேன். உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் நீங்க சொல்லிக் கொள்ளுங்க. ஆனா இங்க என்ன குறிக்குது அதுதான் அர்த்தம். இக்கலிங்கம் போனாலென் ஏகலிங்க மாமதுரை. இந்த வேட்சில கலிங்கம் என்றது என்ன? சரிதானே? அப்பிலே தோய்த்திட்டு அடுத்தடுத்து நாமதனை தப்பினால் நம்மை அது தப்பாது. புலவர் ஒருவர் குளிச்சு கொண்டிருப்பார். ஆத்துல பழைய காலத்துல குளிக்கிற வழக்காறுகள் எல்லாம் இருக்குது. அப்ப அவருடைய இடையில கட்டப்பட்டிருக்கின்ற அந்த சின்ன ஆடை வந்து அப்படியே கலண்டு தண்ணீரோட போகும். அதே நேரத்துல பழைய காலத்துல வந்து நதியோரங்கள்ல தான் தண்ணீர் மொண்டு கொண்டு வருவதற்காக என்ன வீடுகள்ல வந்து கிணறுகள் எல்லாம் இருக்காது. சரிதானே? அப்ப புலவர் என்ன செய்வார்னு சொல்லி கேட்டால் தன்னுடைய அந்த மானத்தை வந்து தண்ணிக்குள்ள மறைச்சு கொண்டு வராதைங்க கொண்டு கத்துவார். இங்க போற அந்த காத்து நீரில் அடிபட்டு கொண்டு போற அந்த ஆடையை காட்டி காட்டி கத்துவார். சரிதானே? அப்ப அந்த தண்ணி எடுக்க போற பெண்களுக்கு அதை விளங்கி என்ன செய்வாங்கன்னா கேலியாக சிரிப்பார்கள் பார்த்து புலவரை. அப்ப சிரிக்க புலவருக்கு கோபம் வந்துடும். அப்ப கோபம் வரைக்க பாடுகின்றார் இந்த பாட்டு. என்ன பாட்டுன்னு சொல்லி கேட்டா இதுதான். அப்பிலே தோய்த்திட்டு அடுத்தடுத்து நாமதனை தப்பினால் நம்மை அது தப்பாது. நாங்கள் ஆடையை என்ன செய்வோம்? அப்பண்டா நீர். நீரில வந்து வடிவ அடிச்சு அடிச்சு துவச்சு இந்த நேரம் அதை சித்திர பண்ணி கொண்டிருப்போம். டெய்லி துவைப்போம். சரிதானே? டெய்லி அடிப்போம், டெய்லி கசக்குவோம், டெய்லி துவைப்போம். இப்படி நிறைய அந்த ஆடைக்கு நாங்கள் நிறைய துன்பங்களை கொடுத்து கொண்டிருப்போம். டெய்லி கொடுத்து கொண்டிருப்போம். டெய்லி துவைக்கிறார்களுக்கு மட்டும் சொல்றேன். சரிதானே? அப்ப அதனாலே ஆடை என்ன சொன்னா இந்த ஆளோட இருக்கிறார், இந்த ஆளோட இருந்தா இப்படிதான் டெய்லி என்ன அடிக்குது, டெய்லி என்ன குமுறுது, டெய்லி குப்புது தப்புது என்று சொல்லி எல்லாம் நிறைய சொல்லிட்டு தப்பிச்சு போறதுக்கான பிளான் பண்ணி இன்றைக்கு அது போட்டுது.
சரிதானே? ஆகவே அந்த போர் ஆடை போகட்டுக்கும், இந்த கலிங்கம் போனால் என்ன, இந்த ஆடை போனால் என்னதான் அர்த்தம். போனால் என்ன, எனக்கு ஒரே சிவலிங்கமாக கூடிய அந்த சொக்கலிங்கம் வந்து மதுரையில கோயில் கொண்டிருக்கின்றான், எனவே எனக்கு எந்த கலிங்கத்தை பற்றியும் கவலை இல்லை. சரி, ஏன்னு சொல்லி கேட்டா சொக்கலிங்கம் அப்படித்தான் ஆடை இல்லாமல் தான் இருப்பார். உங்களுக்கு தெரியும் என்ன, சிவபெருமானுடைய மூத்தங்கள்ல வந்து உண்டா சொல்லப்பட்டிருக்கின்றது பிச்சாண்டி என்று சொல்லி. அந்த பிச்சாண்டி குளத்தில் இருக்கிறவர் வந்து அப்படித்தான். ஆகவே சொக்கலிங்கம் அப்படித்தான் இருக்கிறார், அதனால எனக்கு ஆடையின்மையை பற்றி கவலை இல்லை என்றுவார். ஓகே, நீரின்றி அமையாத உலகு. நீர் அப்படின்னு கேட்டால் என்ன? தண்ணீர். நீர் என்றால் ஒத்த பதம் சொல்லுங்க. நீருக்கு தண்ணீர். நீருக்கு ஒத்த பதம். தண்ணீர் தானே. அப்போ நீர் என்றால் தண்ணீர் தானா? தண்ணீர் என்றால் அது என்னன்னு சொல்றது, குளிர்ந்த நீர் என்றது அர்த்தம். அப்ப வெந்நீரும் பெருந்தானே. அப்போ வெந்நீர் என்றால் ஜலம். ஒன்று அப்பு. இப்ப நான் சொல்லி கொண்டான், அப்புவை தாண்டி வேற சொல்லுங்க. அப்பு நான் இப்ப சொல்லி போட்டேன். வேற ஜலம். ஜலம். ஓகே, வேற புனல். வெரி குட். இப்ப வருது பாருங்க வேர்ட்ஸ். புனல், அரல் எல்லாம் நீரை குறிக்கிற வேர்ட்ஸுகள், எல்லாம் நீர் தான். சரிதானே? ஓகே, கடல் எல்லாம் வராது. தண்ணி பேருந்து கடல்னு சொன்னா பேருந்து குளம் வரும், பேருந்து நதி வரும், பேருந்து நீர் வரும், பேருந்து நிலம் வரும், எல்லாம் வந்துடும். பேருந்து எல்லாம் தண்ணீருக்கு தானேன்னு சொல்லும். ரைட். புதையும் கண்ணும் வேயன விரல் வனப்பு. வனப்பு சொல்ல விரல் என்றால் என்ன? மூங்கில். நோ, விரல். வெற்றி. வீரம். விரல் என்றால் வெற்றி அல்லது வலிமையையும் குறிக்கிறது. வெற்றி அல்லது வலிமை ரெண்டத்துல ஏதாச்சும் ஒன்று சொல்லிக் கொடுங்க. வெற்றி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் என்றா மிகை பொருள். ஓகே, அடுத்ததை கவனிங்க. குளமுற்றத்து துஞ்சிய கோப்பெருஞ்சோழன். துஞ்சி என்றால் என்ன? நித்திரை. நித்திரை. நோ. குளமுற்றத்து துஞ்சிய கோப்பெருஞ்சோழன். துஞ்சி என்றால் என்ன? நித்திரை. நோ. மரணம். மரணம், இறந்த. இறந்த. துஞ்சி என்றது வந்து இறந்த, இறக்குறது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி முதல் சொன்னீங்க நித்திரை, அதுவும் சரி. ஆனா அடுத்ததுக்கு பாருங்க. கமலப்பள்ளி துஞ்சும் வெள்ளை எண்ணம் காணாய். நித்திரை. நித்திரை. இதுதான் நித்திரை. இங்க துஞ்சும்ன்றது வந்து நித்திரையா குறிக்கிறது. அப்ப வார அந்த வேர்ட்ஸை வச்சு பொருள் சொல்லக்கூடிய அறிவு இருக்கணும் உங்களுக்கு. சரிதானே? தோயும் திரைகள் அழைப்ப தோடார் கமலப்பள்ளி மேய வகையில் துஞ்சும் வெள்ளை எண்ணம் காணாய். சிவக சிந்தாமணியில வருகின்ற ஒரு பாட்டு. இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான். இல்லென்றால் என்ன? இல்லறம். குடி. வீடு. 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 கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா? இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா? அல்லைத்தான் சொல்லித்தான் யாரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும். பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியத்தான் பண்ணினானோ என்றுவார் புலவர். குடியிருக்க வீட்டையும் செலவழிக்க பொருளையும் தந்து என் மீது அன்பு காட்டினானோ என்று கேட்டா அதுவும் இல்லை. சோ அப்ப இல்லைன்றது வீடு. காரென்று பெயர் படைத்தாய் ககனத்துறும்போது. ககனம் என்றால் என்ன? காடு. ககனம் ஆகாயம். ஆகாயம். எஸ், வானம் அல்லது ஆகாயம், எல்லா வேர்ட்ஸும் சரி. வானம். மேகம் சொல்லக்கூடாது, மேகம் என்றா பிள்ளை. ஆகாயம் வேற, மேகம் வேற. சரிதானே? காரென்று பெயர் படைத்தாய் ககனத்துறும்போது. நீரென்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததென்பின். வாரொன்று மென்முலையர் ஆட்சியர்கை வந்ததன் பின் மோர் என்று பெயர் பெற்றாய் முப்பேரும் பெற்றாய் என்று சொல்லி தண்ணீர் கலந்த மூரம் பற்றி புலவர் ஒருவர் பாடுவார். காலமேக புலவர் பாடினார். குட், வெரி குட். காலமேக புலவர் சிறிதான தண்ணீர் கலந்த மோரை பற்றி பாடுன ஒரு பாட்டு. ரைட். அடுத்ததாக கவனிங்க. இது உங்களுக்கு தெரியும். ககனம் என்றால் ஆகாயம். இதுல இந்த பாட்டுல மேகத்துக்கு ஒரு இருக்கு சொல்லுங்க. அப்ப எங்க இருக்குது? இதுதான் மேகத்துக்கான சொல். கார் என்று பெயர் படைத்தா. மேகம் அல்லது மழை என்ற பெயரை பெற்றுக் கொண்டாய் வானத்தில் இருக்கிற போது.
வானத்தில் இருக்கிற போது மழை, பூமியில வந்தால் நீர், இடைச்சி இந்த கையுக்கு வந்தா மோர். இதுதான் பேர். சரிதானே? நித்தியமாய் நினைத்திருந்த நிலைகுலைய அயலிருந்தோர் புயல் வரவு மரம் சரிவு. இன்று காலுயரம் நிற்கின்ற கன்றுகளில் ஒன்று எனும் நாளை மண்முழுதும் நிழலிறைக்கும். என் மேல் இல்லாவிடுதும் என்னுடைய பிள்ளைகள் மேல், நிச்சயமாய் என் பேரர்கள் மேல். நித்தியம் என்றால் என்ன? தினமும் நோ. தினமும் சொல்லுங்க என்னண்டு? தினமும் இல்ல, தினமும்ன்றது பிள்ளை. வேற நாடோறும் நிரந்தரம். நிரந்தரம். அது ஓரளவு ஓகே. நித்தியம் நிலை, நிலை. சரிதானே? எப்பொழுதும் என்று வராதா சார்? விளங்கல? எப்பொழுதும் இல்ல இல்ல இல்ல, நீங்கள் நித்தியம்ன்றது அது சரி, அந்த வேர்ட்ஸ் சரி, வேர்ட்ஸுக்கு பொருள் இருக்கு. எப்பொழுதும் தினமும் என்ற போட்ஸ் இருக்கு. ஆனா இங்க பிள்ளை என்று சொல்றேன். நீங்கள் வலு அவதானமா இருங்க எல்லாருமே. என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த நான் உங்களுக்கு தந்த அடி தந்தது ரீசிங் அதுதான். என்னத்துக்குன்னு கேட்டா, இந்த அடியிலே அது என்னத்தை குறிக்கிறதுன்றது. நித்தியமா நினைத்திருந்த ஒரு மரம், ஒரு வேப்ப மரம் இருக்குது. ஒரு வேப்ப மரம், இந்த வேப்ப மரம்ன்றது ஒரு அழியாத நித்திய வஸ்து. காலங்காலம் ஆண்டாண்டு காலமாக எங்களோட இருக்கக்கூடிய ஒன்று அப்படி சொல்லி நினைச்சு கொண்டு இருந்துச்சு. ஆனா திடீரென்று சொல்லி ஒரே ஒரு புயல் வந்துச்சு, மரம் சரிஞ்சு போட்டுச்சு. சரியா? அதுதான் நித்தியமாய் நினைத்திருந்த நிலைகுலைய அயலிருந்த ஒரு புயல் வரவு மரம் சரிவு. நிலையானதாக நினைச்சு கொண்டார்கள். ஆனா அதுவும் ஒரு நிலையில்லாத நித்தியமற்ற ஒரு வஸ்து என்றதை புரிஞ்சு கொண்டார்கள். அப்ப இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே நிலையானது கிடையாது. பிரபஞ்சமே நிலையானது கிடையாது என்றார். சோ நித்தியம் என்றால் நிலை. மடல் பெரிது தாளை மகளினிது கந்தம். கந்தம் என்றால் என்ன? வாசனை, மனம், வாசனை. வாசனை அல்லது மனம். மடல் பெரிது தாளை மகளினிது கந்தம், உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா கடல் பெரிது, மண்ணீருமாக அதனருகே சிற்றூரல் உண்ணீருமாகி விடும் என்றுவார். சோ வாசனை. நாற்பது கேள்வி பார்த்து முடிச்சிருக்கிறோம். நேரம் சரியாக 8:30 மணி. 8:30 மணிக்கு 40 கேள்வியும் பார்த்து முடிச்சாச்சு. சோ படிமுறை 1 ஒத்தகருத்து சொற்கள். ஒத்தகருத்து சொற்கள் வெறும் 40 தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த 40ஓட கனெக்ட் பண்ண இன்னும் கொஞ்சம் இருக்குது. சரிதானே? இதுல நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறோம். ஆனா இதை தாண்டியும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. எனவே நீங்கள் இப்படியான பாடல்களை வச்சுக்கொண்டு, என்ன உங்களுக்கு இப்படித்தான் கேட்கப்படும், பாடல்களை வச்சுக்கொண்டு அதுக்குள்ள இருக்கின்ற ஒத்தகருத்து சொற்களை தேடி கொஞ்சம் ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பயிற்சியும் உங்களை இன்னும் ஒரு படிநிலை மேல்நிலை கொண்டு போகக்கூடிய சாத்தியம் இருக்கு. சரியா? உங்களுக்கு ஓகேயா? உங்களுக்கு இந்த வகுப்பு சரியா இருந்துச்சுதா? ஓகே சார். ரைட். சோ அப்ப நாங்கள் தொடர்ந்து சொல்லுங்க. இந்த பாடல் வரிகளை பேப்பர் நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன் சார். அனுப்பி விடுவேன். இப்ப போடுவார் உங்களுக்கு. இப்ப அனுப்பி விடுறேன் நான். சரியா? ஓகேயா சார்? ஓகே ரைட். நாங்கள் தொடர்ந்து வார வகுப்புல பார்க்க போறது எதிர்கருத்து சொற்கள் சம்பந்தமா பார்க்க போறோம். இன்றைக்கு ஒத்த கருத்து பார்த்துனாங்க. இன்னொன்று இனி வார வகுப்பு எதிர்கருத்தா பார்க்க போறோம். சோ அப்ப எதிர்கருத்தை கொஞ்சம் படிச்சு ப்ரிப்பேர்ல வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? ஓகே, எல்லாருக்கும் பாய், டாட்டா, குட் நைட். Thank you, sir. Thank you.